பேசப்படும் மொழி அது நம் தமிழ். தன்னைத்தானே காத்து கொண்டு காலத்தையும் கடந்து இன்று உலகம் முழுவதும் ஒலித்துக் கொண்டிருக்கும் மொழி. ஒரு தத்துவம் தன்னைத்தானே காத்து கொண்டால்தான் அது உண்மையான தத்துவம். அதனால்தான் பல மொழியியல் அறிஞர்கள் தமிழை உலக மொழிகளின் தாய் என்று பெருமையாக கூறுகிறார்கள். நம் முன்னோர் சொன்னார், அந்த வரி இன்று கூட நம் ரத்தத்தில் ஒலிக்கிறது. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி. தமிழன் என்று ஒரு இனம் உண்டு, தனியே அவனுக்கு ஒரு குணம் உண்டு. தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா. அந்த தலை நிமிர்ந்த பெருமைதான் இன்று நம்மை இந்த மேடையில் ஒருங்கிணைத்திருக்கிறது. உலக வரலாற்றை பாருங்கள். பல நாகரிகங்கள் எழுந்தன, பெருமையோடு வளர்ந்தன, பின்னர் காலத்தின் சூழலில் மறைந்தன. ஆனால் தமிழ் நாகரிகம் மட்டும் காலத்தை வென்று இன்னும் உயிருடன் பரிணமிக்கிறது. ஏனெனில் தமிழ் என்பது ஒரு மொழி மட்டுமல்ல, தமிழ் ஒரு உயிர், தமிழ் ஒரு மரபு, தமிழ் ஒரு பெருமை. அதனால்தான் நாம் உறுதியாக சொல்லலாம், தமிழ் இருந்தால் நாம் இருப்போம், நாம் இருந்தால் தமிழ் என்றும் இந்த மண்ணில் தழைக்கும். இன்று நம் நட்புலரி மேடையின் 1167வது நாள். இந்த 1167 நாட்கள் என்பது ஒரு எண் மட்டுமல்ல, அது ஒரு ஒழுக்கத்தின் அடையாளம், தொடர்ச்சியின் சான்று, அறிவை பகிரும் ஒலி பயணம். ஒவ்வொரு விடியலும் நமக்கு ஒரு உண்மையை நினைவூட்டுகிறது. அறிவை பகிர்ந்தால்தான் அது வளர்கிறது. இந்த மார்ச் மாதத்தின் அழகான தலைப்பு சா நெடில் நீ குரில். ஒரு மொழியின் ஆழம் எங்கே தெரியும்? மொழியின் எழுத்தின் ஒலியில், அதன் குறிலிலும் நெடிலிலும் உள்ள நுண்ணிய அமைப்பில். அதனால்தான் தமிழ் மொழி வெறும் மொழி அல்ல, அது ஒரு வாழ்வியல் தத்துவம். இன்றைய பேச்சாளர் வந்திருக்கும் மண் கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் என்பது ஒரு நகரம் மட்டுமல்ல, தொழிலின் தலைநகர், உழைப்பின் அடையாளம், தமிழ் பண்பாட்டின் பெருமை. இந்த மண்ணிலிருந்து உலகம் முழுவதும் தமிழும் தொழிலும் பரவி இருக்கிறது. அந்த தமிழின் எழுத்தமைப்புகள் நெடிலும் குறிலும் கொண்ட அற்புத அழகை இன்று நமக்கு எடுத்துரைக்க ஒரு பல்துறை அனுபவம் கொண்ட ஆளுமை, 30 ஆண்டுகள் தொழில் அனுபவம், 25 ஆண்டுகள் இலக்கிய பணி, கவிஞர், எழுத்தாளர், கட்டுரையாளர், யோகா பயிற்றுனர், உடற்பயிற்சி பயிற்றுனர், தன்னம்பிக்கை பேச்சாளர், பல அமைப்புகளில் நிர்வாக பொறுப்புகள், இலக்கிய விருது, அறிவும் அனுபவமும் சேவையும் இணைந்த ஒரு சிறந்த ஆளுமை. உங்கள் கரகோஷத்துடன் இன்றைய சிறப்பு பேச்சாளர் திரு தன்மானம் அவர்களை நட்புலரி மேடைக்கு மகிழ்ச்சியோடு வரவேற்று மேடை அவரிடம் ஒப்படைக்கப்படுகிறது. நன்றி. சார் வணக்கம் சார். வாய்ஸ் கிளியரா இருக்கா சார்? சார் வாய்ஸ் கிளியரா இருக்கா சார்? மென்னிய முடிதல் வேண்டும், நல்லவை எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும் என்ற மகாகவி பாரதியின் வரிகளை கூறி, உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சி என்பது சிலருக்கு அந்த ஒரு வீட்டுக்கு வரும் பொழுது ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். சிலருக்கு முதல் வருமானம் வரும் பொழுது அதை வீட்டில் கொண்டாந்து கொடுக்கும் பொழுது ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். சிலது நம்முடைய நட்புகள், நம்முடைய குழந்தைகள், அதாவது ஏதோ ஒரு நல்ல ஒரு தேர்வுலையோ, நல்ல ஒரு பதவியிலேயோ, நல்ல ஒரு பணி கிடைக்கும் பொழுது ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். அதே போல சில மகிழ்ச்சிகள் நம்முடைய சமுதாயத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான, ஏன் ஒரு கிரிக்கெட்டில் வெற்றி பெற்றாங்க 2020 அதில் அது போல ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். சில மகிழ்ச்சிகள் வந்து நல்ல ஒரு குழந்தை, ஒரு ஒரு பிரசவம், நல்ல ஒரு குறை பிரசவம் இல்லாமல் நல்ல ஒரு சுகப்பிரசவமாக நடந்துச்சுன்னா அங்கே ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். அப்படியே மகிழ்ச்சி என்பது பல ரூபத்தில், பல சூழலில், பல பல முறை இதில் வந்து மகிழ்ச்சி கிடைக்கும். அப்படிப்பட்ட மகிழ்ச்சியில் இன்றைக்கு எனக்கு ஒரு மகிழ்ச்சியாக, ஒரு வாய்ப்பாக, ஒரு சந்தோஷமாக கிடைப்பது பையா நம்முடைய அருணகிரி சார் வந்து அப்படியே ஒரு இது கொடுத்தாங்க பார்த்தீங்களா, இன்ட்ரோ கொடுத்தாங்க பார்த்தீங்களா, ஒரு நல்ல ஒரு தன்குறிப்பு கொடுத்தாங்க பார்த்தீங்களா. அதுவும் தன்குறிப்புங்கிறது மொழியை முக்கியமாக, மொழிதான் எல்லாத்திற்கும், ஒரு மனிதனுடைய வளர்ச்சிக்கும், ஒரு மனிதனுடைய வாய்ப்புக்கும், ஒரு மனிதனுடைய முன்னேற்றத்திற்கும், ஒரு மனிதனை வரலாறு பேசுவதற்கும் மொழிதான், அந்த மொழி உணர்வு தான், அந்த மொழி பற்று தான். அப்படி இதை மொழியிலிருந்து ஆரம்பித்து தன்குறிப்பை சொன்னது வந்து ரொம்பவும் மகிழ்ச்சி ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் நம்முடைய தொடர்ந்து இதற்கு முன் வந்து அருமையாக நம்முடைய ரமேஷா நெய்வேலியிலேருந்து நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பண்ணியிருந்தாங்க.
அந்த பணியை இப்பொழுது செவ்வனே சிறப்பாக செய்து கொண்டிருக்கக்கூடிய வணக்கத்திற்குரிய, மதிப்பிற்குரிய கல்கத்தாவிலிருந்து சென்னையில இருந்தாலும் பதவியின் பணி நிமித்தம் காரணமாக கல்கத்தாவில இருந்து அருமையாக நல்ல அழகு தமிழில, அன்பான மொழியில நிகழ்ச்சியை தினம் தினம் தொகுத்து வர்றாங்க. அவர்களுக்கு அந்த நேரத்தில வணக்கங்களையும், வாழ்த்துக்களையும் கூறி, நட்புணரின் 1167வது நிகழ்வாக எனக்கும் ஒரு 30 நிமிடம் பேசுவதற்காக வாய்ப்பு தந்த இந்த நட்புணரின் ஃபவுண்டர் குமரேசன் தர்மஸ்தீலன் சார் அவர்களுக்கும், மற்றும் இதில இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே பெரிய பெரிய ஆளுமையா தான் நினைக்கிறேன். ஒவ்வொருத்தருமே ஆளுமைகள் நிறைந்த இந்த இணையவழி நிகழ்வில் கலந்து கொள்வதில் மிகவும் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். ரொம்ப சந்தோஷம். கடந்த மாதம் தலையை பற்றி பேசினேன். தலை எங்கெங்கெல்லாம் அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது, அதை பயன்படுத்தும் பொழுது எதெல்லாம் உணர்வு நமக்கு ம் உணர்வோட பணி செய்ய நினைக்கிறதுன்னு நெனச்சு போட்டிருந்தேன். இந்த வருடம் இந்த மாசமும் அதிகமா நல்ல ஒரு நீ அப்படிங்கிறத வந்து அ இந்த 12 நாட்களாக ஒவ்வொரு ஆளுமைகளும், ஒவ்வொரு கருத்துக்களை அவர்களுக்கு தெரிந்த, இல்ல அ இது எப்படியெல்லாம் சொல்லலாம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி பல பெண்களா இருக்கட்டும், ஆண்களா இருக்கட்டும், பல ஆளுமையும் வல்லமை மிக்க பலரும் கூறியது நான் சில நாள் இதில உள்வாங்கினேன். அப்படிப்பட்ட இதில வந்து இன்றைக்கு நீ அப்படிங்கிற எப்படி சரிகமா பதனின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதேபோல சாணிங்கிற ஒரு தலைப்பில, ஓ! இப்படிலாம் தலைப்பு கொடுக்கலாமா? ஓ! இதிலேயுமே நம்ம ஆரம்பிக்கலாமா? ஓ! இப்படிலாம் சொல்லலாமா? அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ள உதிச்சது. அதை பொறுத்தான் இப்பொழுது நீ அப்படிங்கிற இதில வந்து முதல்ல வந்து சாரு நிவேதிதா அப்படி சொல்றோம் பார்த்தீங்களா? அத பத்தி நான் சொல்லலாம்னு ஆசைப்படுறேன். உண்மையிலேயே இது வந்து நான் மனசுக்குள்ள நெனச்சாலும், நைட்டு வந்து நேற்று இரவு ஒரு அம்மா வந்தார். அருமையா வாணி நிவேதாங்கிற ஒரு அம்மா அருமையாக பேசினார்கள். அவர்கள் 30 நிமிடமே இதான் எடுத்துக்கொண்டார்கள். அதில் 1 நிமிடம் மட்டும் நான் எடுத்து, அதில் ஒரு ஏன்னா, இப்ப கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா, பெண்கள் சாதனை பெண்களை பற்றி அம்மா ஒருத்தவங்க பேசுனாங்க. ஏன்னா, இந்த மார்ச் மாதம் மகளிர் தினத்தை கொண்டாடக்கூடிய நாளாக இருக்கிறத சாதனை பெண்களை பற்றி அவர்கள் பேசியது எனக்கு இன்னுமே நெகிழ வைத்தது, மகிழ வைத்தது. அப்படிப்பட்டதில வந்து சாரு நிவேதாவும் ஒரு நம்முடைய இந்த தேசத்திற்காகவும், பற்றுக்காகவும் மற்றும் இங்குள்ள குழந்தைகள் கண்டிப்பாக கல்வி கற்க வேண்டும்னு சொல்லிட்டு, வீடு வீடாக போய் உங்க குழந்தைங்கள படிக்க வைங்க. உங்க குழந்தைங்கள பள்ளிக்கு அனுப்புங்க. உங்களுக்கு எவ்வளவு வறுமையா இருந்தாலும் சரி, நல்லா ஆன்மீகத்தில நல்லா பேச வைங்க. ஆன்மீகத்தில பழக வைங்கன்னு சொல்லிட்டு, மற்றும் சமுதாய பற்றையும் ஊட்டிய நம்முடைய நிவேதிதா, சாரு நிவேதிதா அவர்கள் வந்து உண்மையிலேயே அயர்லாந்து என்ற அண்டை நாட்டில் எப்படி காந்தி ஒரு அயல்நாட்டிலிருந்து தென்னாப்பிரிக்காவிலிருந்து பிறந்து நமக்கு கட்டத்தில தேச விடுதலைக்காக எப்படி என்று பாடுபட்டு நமக்கு விடுதலை வாங்கி தந்தார்களோ, அதேபோல அ அ சாரு நிவேதா அம்மா அவர்களும் நம்முடைய விவேகானந்தருடைய சீடராக இருந்தாலும், விவேகானந்தரின் சகோதரியாக பல சேவைகளை, பல விருதுகளையும் ஏன் இந்த கிரிக்கெட் கூட நம்ம கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அந்த கிரிக்கெட் கூட எனக்கு மேலை நாட்டு இது விளையாட்டு. கண்டிப்பாக அதற்காக நான் தலைமை தாங்க மாட்டேன். அதற்காக அப்படிலாம் சொன்ன காலம்லாம் இருக்கு. உண்மையிலேயே ஒரு வறுமையில எத்தனையோ ஒரு வலிமையான ஒரு பெண்மணியாக சாரு நிவேதா இருந்தார்கள். அதனால நீ அப்படின்னு சாரு நிவேதிதா அப்படிங்கிறத வந்து நான் சொல்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அ அதேபோல அ நீ நீ அப்படிங்கிறப்ப ஒவ்வொருத்தரும் ஒரு கலந்ததில ஒரு அம்மா சொன்னாங்க. அ சாதனையின் நிழல்கள் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படியெல்லாம் சாதனை நிழல்கள் என்னை, அவர்களை இல்ல யாரெல்லாம் சொல்ல வரலாறுகளை பற்றிலாம் சொன்னாங்க. அதேபோல இன்னைக்கு நான் என்ன நினைக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, சாத் இப்படி சாந்தமான நிலை. பொதுவாக நான் ஒரு யோகா துறையில், யோகா பணியில் இருப்பதனால, முதல்ல வந்து மனிதனுக்கு சாந்தம் அப்படிங்கிறத வந்து சாந்தம் அதாவது பொறுமை என்று சொல்லுவாங்க. சாந்தம் என்பது ஒரு சமரசம் என்று சொல்லுவாங்கள். சாந்தோம் என்பது ரொம்ப சந்தோஷம் என்று சொல்லுவார்கள். சாந்தம் என்பது முதலில் நம்முடைய புறங்களில் எவ்வளதோ மன உளைச்சல், புறங்களில் எவ்வளதோ வேகம், புறங்களில் எவ்வளதோ அ நிகழ்வுகள் இருந்தாலும், நம்முடைய அந்த அகமனம், ஆழ்மனம் சொல்றோம் பார்த்தீங்களா? மும்மனமும், அடிமனம், நடுமனம், மேல்மனம் இந்த மனங்கள் 3ம் வந்து சாந்தமாக, "ஓ! ரைட் இதுவும் கடந்து போகும். இதுதானா? கொஞ்சம் பொறுமையா யோசிப்போம்."
இதுதானா? வேகப்பட வேண்டாம். ஓ! இதுதானா? கொஞ்சம் கடந்து பார்ப்போம். இதுதானா? கொஞ்சம் முடிவுகளை யோசிப்போம் அப்படின்ற சாந்த நிலை அப்படிங்கிறத வந்து சாந்தி நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு தீட்சை, அதாவது ஆக்கினை தீட்சைன்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து மூலாதாரத்திலிருந்து, அதாவது நம்முடைய முதுகுத்தண்டின் கடைசியிலிருந்து எருவாய்க்கும், கருவாய்க்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த மூலாதாரம், அந்த மூலாதாரம் தான் வந்து நம்முடைய மண்ணுக்கா இருக்கட்டும், நம்முடைய பால் சுரப்பி மண்டலத்துக்கா இருக்கட்டும், அத அத வந்து ஆக்டிவேட் பண்ணக்கூடிய மூலாதாரத்திலிருந்து அதை நேராக முதுகுத்தண்டு வழியாக கொண்டு வந்து நம்முடைய புருவ மத்தியில நம்ம இது பண்றோம் பார்த்தீங்களா? அத தான் வந்து அந்த சாந்தன் கொண்டு வந்து ஆக்ஞை தீட்சை சொல்லுவாங்க. அந்த ஆக்ஞை தீட்சை குடுத்து ஒரு 4 நாட்கள், 5 நாட்களுக்கு பிற்பாடு அதை மறுபடியும் கீழ இறக்கி விடுவாங்க பார்த்தீங்களா? அந்த எந்தெந்த இதெல்லாம் வந்து நம்முடைய ஆக்டிவேட் பண்ணாம இருந்ததோ, அத ஆக்னையில கொண்டு வந்து நம்முடைய மனசையும், நம்முடைய சிந்தனையும், நம்முடைய ஓட்டங்களையும் ஆக்டிவேட் பண்ணிட்டு மறுபடியும் கொண்டாந்து கொடுக்கக்கூடிய அந்த தீல இறங்குபடி தவத்தை தான் சாந்த நிலை, சாந்தி நிலைன்னு சொல்லுவாங்க. அதை வந்து சாந்தி தவம் என்று சொல்லக்கூடிய இந்த சாந்தி தவத்தில் சாந்த நிலை அப்படி இருக்கும் பொழுது தான் அவங்களுடைய ஆக்டிவேட் ஆகி, அ பிட்யூட்டரி கேன் சொல்றோம் பார்த்தீங்களா? அது ஆகி, பீனியல் கேன் துரியம் சொல்லுவாங்க. பிட்யூட்டரி நம்முடைய ஆக்டிவேட் பண்ணதுக்கு பிற்பாடு தான், நம்முடைய ஒரு நிலை, ஒரு யாராருக்கெல்லாம் ரொம்பவும் நம்முடைய அழுத்தங்கள் அதிகமா இருக்கும், மன அழுத்தம் அதிகமா இருக்கும், மன உளைச்சல் அதிகமா இருக்கும், நம்முடைய எண்ணங்கள் எல்லா திசையும் போறத வந்து, அதை நிறுத்தி, மீண்டும் நம்முடைய மூலாதாரத்திலே கொண்டு வரக்கூடிய அந்த நிலை தான் சாந்த நிலைம்பாங்க. மனிதனுக்கு முதலில ஒரு பயிற்சி, ஒரு மூச்சு பயிற்சி இது பண்ணாலும், முதலில் இந்த அந்த ஆக்கினைய முடிச்ச பிற்பாடு, சாந்த நிலை, அதாவது சாந்தி நிலைன்னு சொல்றோம் பார்த்தீங்களா? அந்த அமைதி நிலை இருந்தால் மட்டும் தான், அவர்களுடைய முடிவா இருக்கட்டும், அவர்களுடைய கருத்துக்களா இருக்கட்டும், அவர்களுடைய வெற்றிக்கான முதல் படியா இருக்கட்டும், இது முதல் படி என்று சொல்லக்கூடிய அந்த சாந்த நிலையை நான் முதலில் அத பத்தி விளக்கினேன். அதேபோல அ ஸ் அ இன்னொன்னு சொன்னோம்னா, அ சாகி இது இன்னொன்னு சொல்லுவாங்க. அ எப்படின்னா, சாகச நிலை அப்படிம்பாங்க. நம்ம சாகசம் அப்படிங்கிறத வந்து என்ன நினைக்கிறோம்னா, சர்க்கஸ் நிலை இருக்கு பார்த்தீங்களா? அத வந்து சாகச நிலை அப்படிம்பாங்க. அந்த சாகசத்தில உண்மையிலேயே நம்ம ஏதோ ஒரு தொகைய குடுத்துட்டு, சாகசங்கிறது சிலது வந்து பார்த்தீங்கன்னா, முடியாது என்பதை கண்டிப்பாக நம்பளால் முடியும் என்று அதை தொடர்கிறார்கள் பார்த்தீங்களா? அததான் சாகச நிலை அப்படிம்பாங்க. அந்த சாகச நிலையை நம்ப ஏதோ ஒரு தொகையை குடுத்து பார்த்தாலும், ஓ! ஒரு மனிதன் நம்பளைப் போன்ற மனிதன், ஓ! இப்படிலாம் செய்யலாம். ஓ! இப்படிலாம் இருக்கலாமா? இவ்வளவு விபரீதம் இருக்கா? ஓ! இதுவும் ஒரு விளையாட்டா? இதுவும் ஒரு தொழிலா? இப்படியெல்லாம் ஒரு விபரீதமான சூழலா இருக்காங்கன்னு சொல்லிட்டு, அந்த சாகச நிலை இருக்கு பார்த்தீங்களா? அந்த சாகச நிலை ஏன் இதே ஒரு இமயமலையில சொல்லுவாங்கல்ல, மலையேறும் இதா இருக்கட்டும், இல்ல நம்மள பாருங்க இப்ப போர், பயங்கரமான போரா இருந்தாலும், வான்வழியாகவும், தரை வழியாகவும், முப்படை வழியாகவும் செய்யக்கூடிய நீர்வழி பாதையாகவும் போம்பொழுது, எவ்வளதோ சிரமம். இன்னும் 2 நாடுகளுக்கு எல்லைகளுக்கு இடையெல்லாம் நம்ம செய்றோம் பார்த்தீங்களா? அதெல்லாம் வந்து சாகச நிலை. அதாவது இந்த நிலை தான் வந்து இந்த மனிதன் எவ்வளோ தூரத்துக்கு நம்முடைய 0 டிகிரி -0 டிகிரில விட நம்பளைப் போன்ற சகோதரர்கள், நம்பளைப் போன்ற சகோதரிகள், நம்பளைப் போன்ற இதற்கு முன்னாடி நம்மள்ட்ட மறைந்த நிழல்களாக, தெய்வமாக வாழக்கூடிய எத்தனையோ பேர் சாகசம் என்பது நம்ப நம்முடைய நாட்டுக்காகவும், நம்முடைய மக்களுக்காகவும், நம்முடைய இன்னொரு நாட்டிலேருந்து பாதுகாக்கிறாங்க பார்த்தீங்களா? அதைக்கூட நான் சாகச நிலையாக நினைக்கிறேன். அதுதான் அம் அ என்றென்றும் நம்மளை பாதுகாத்து, நாம் வேணால் இரவு தூங்கலாம். நம்முடைய இரவு தூங்காமலும் நம்ம நாடு அமைதியா இருக்க வேண்டும்னு சொல்லிட்டு, ஒரு சாகசமாக எவ்வளவோ சூழலிலும், பசியிலும், பட்டினியிலும், குளிரிலும், வெயிலும் நம்மளை காப்பாத்துறாங்க பார்த்தீங்களா? அவர்களையும் நான் சாகச நிலை, அதேபோல சர்க்கஸ் தானே பார்ப்பாங்க. அதிலேயும் நான் சாகச நிலையாக நினைக்கிறேன். அதேபோல சாத்வீக நிலை, சாத்வீக நிலைன்னு சொல்லுவாங்க. ரசோகுணம், தமோகுணம், சாத்வீக குணம்பாங்க. ரசோகுணம், தமோகுணம் அதேமாரி நம்முடைய உணவு இருக்கு பார்த்தீங்களா? சாத்வீக உணவு அப்படிம்பாங்க. அந்த சாத்வீக உணவ எப்படி நம்ப பயன்படுத்துறோம்? அதாவது அ நம்முடைய சாப்பிடக்கூடிய பொருள் வந்து எந்தவித உடலுக்கும் பாதிப்பு இல்லாமையும், எந்த ஒரு உயிர் பலிக்கும் பாதிப்பு இல்லாமையும் நம்ம செய்யக்கூடிய இருக்கு பார்த்தீங்களா? அதை தான் சாத்வீக உணவு அப்படிங்கிறோம். அந்த சாத்வீக உணவை நாம் உட்கொள்ளும் பொழுது,
நாம் யாருக்கும் ஒரு கெடுதல் செய்யவோ, அதேபோல எந்த ஒரு தவறுகளும் செய்யவோ, எந்த ஒரு கெட்ட மனநிலையும் இல்லாம இருக்கக்கூடிய அந்த சாத்வீக நிலையை நாம் வந்து கொள்ளும் பொழுது, இது ஆரோக்கியத்திற்கும் இது அடித்தளமாக இருக்கும். இது ஆரோக்கியத்துக்கும் இது முக்கியமாக இருக்கும். அது மட்டுமல்ல, இந்த உணவை சொல்லும் பொழுது நம்ம கோபம் வருவதோ இருக்காது. அதேபோல காரத்தன்மை இல்லாம இருக்கும். இத வந்து சாத்வீக உணவு அப்படிங்கிறத அந்த சாத்வீக நிலை, சாந்த நிலை, அதேபோல சொன்னேன் பார்த்தீங்களா? சாகச நிலை அப்படிங்கிறது வந்து இந்த 3 நிலைகளையும் மனிதன் கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் நம்ம கடைபிடிக்கும் பொழுது, நம் நிலை மாற மாட்டோம். எந்த சூழ்நிலையும், எந்த நிலைக்கும் நம்மளை கொண்டு போகாது. அதுக்கு அடுத்ததாக சாது மிரண்டால் காடு கொள்ளாதும்பாங்க. நான் சொல்றேன், சாது மிரண்டால் நம் நம்முடைய மனசு சொல்றோம் பார்த்தீங்களா? நம்முடைய மனசே நிலை கொள்ளாது. நம்முடைய எண்ணமே நிலை கொள்ளாது அப்படின்னு சொல்லுவேன். ஏன் காடு அப்படிங்கிறத விட, நம்முடைய சாது இத பற்றி ஏதாச்சும் நீங்க சொல்ல விரும்புகிறீர்களா? சாது மிரண்டால் நிலை கொள்ளாது என்று நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்க இத பற்றி ஏதாச்சும் சொல்ல விரும்புகிறீங்களா? காடு கொள்ளாதும்பாங்க. காடு கொள்ளாது. ஆமா சார். அதான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, காடு கொள்ளாதும்பாங்க. எத்த பெரிய காடு கொள்ளாவிட்டாலும், அது மிரண்டாச்சும் அது நான் நினைக்கிறேன், நம்முடைய மனசு நிலை கொள்ளாது. முதல்ல வந்து சாதி மிரண்டல் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்கிறேன். உண்மையிலேயே வந்து ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு கோவமா இருக்கட்டும், ஒரு எந்த ஒரு தவறா இருக்கட்டும், அது அதிகமாக போகும்பொழுது, நம்பளே ச்சே நம்மளா தப்பு பண்ணிட்டோம். ஓ! நம்மள மீறியே நடந்துருச்சு. சரி நம்ம பொறுமையா அவன் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த சாதுங்கிறது வந்து எப்பொழுதுமே நம்மளுக்கு சதாவாக, சமரசமா இருந்தால், எப்பொழுதுமே நாம் நாமாக இருப்போம் என்பதை நான் சொல்வது விரும்புகிறேன். இதுக்கு அடுத்ததாக சாதனை நினைவுகளாக நான் எடுத்துக்கொள்கிறேன். சாதனை நினைவுகள் என்றுடைய நான் வாழ்ந்ததில, நான் பிறந்ததிலிருந்து சாதனை நினைவுகள்ங்கிறத என்னுடைய வாழ்க்கை வரலாறிலிருந்து சில தரவுகளை கூறுவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். முதல்ல நான் ஒரு ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவன் தான். கிராமிய குடும்பத்தில் பிறந்தவன் தான். ஒண்ணுமே அந்த காலத்துலலாம் சொல்லுவாங்கல்ல, எந்த ஒரு படிப்பறிவா இருக்கட்டும், எந்த ஒரு பழக்க அறிவா இருக்கட்டும், எந்த ஒரு வளர்ச்சி அதாவது 1975, 78 உள்ள காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு எப்படி நம்முடைய கேஸ் தட்டுப்பாடு எப்படிலாம் சொல்றோமோ, அன்னைக்கெல்லாம் பல தட்டுப்பாடுகள் இருந்த காலத்தில நான் அ பிறந்ததிலிருந்து பார்த்தீங்கன்னா, சாதனை நினைவுகள் முதல் நான் எவ்வளதோ சிரமப்பட்டு இருந்தாலும், பல வெள்ளங்களும், பல புயல்களும் நம்ம சந்தித்து இருந்தாலும், நான் முதல்ல சாதனை நினைவுகள் நான் பார்க்கும் பொழுது, அ நான் 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதும் பொழுது, இங்க பவர் போயிடுச்சுங்க. அதனால தான் இருட்டா தெரியுது. இது இருக்கும் பொழுது, முதல்ல எனக்கு வந்து நான் 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதும் பொழுது, என்னால் ஒவ்வொரு முறையும் எத்தனையோ வரலாறுகளை பற்றியும், தல வரலாறுகளை பற்றியும், பல சமுதாயத்தை பற்றி பேசும் பொழுது, வீண் சாதனை நினைவுகள் என்று நம்மை பற்றி, என்னை பற்றி ஏன் கண்டிப்பாக சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான், இதையும் ஒரு 10 நிமிடமாவது கண்டிப்பாக பேச வேண்டும் என்ற ஒரு அந்த உணர்வு, அந்த இடத்தான் நான் இதையும் பேசுவதற்காக நான் விரும்புகிறேன். முதலில் நான் 12ஆம் வகுப்பு ஒரு ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தாலும், 12ஆம் வகுப்பில் முதலில் நான் வந்து படிக்கும் பொழுது, அப்பல்லாம் மின் வசதியெல்லாம் இல்லாத காலத்தில் தெருவிளக்கில் படிக்கும் பொழுது, அ எனக்கு என்னையே மீறி ஒரு 2, 3 அதாவது தமிழ் முதல் பேப்பர், 2ஆம் பேப்பர், ஆங்கிலம் முதல் பேப்பர், 2ஆம் பேப்பர் இந்த 4 தேர்வு முடிந்த பிற்பாடு என்னையும் அறியாமல், அது வெப்பத்தின் காரணமாகவா, இல்ல என்னன்னு தெரியல. அதனால எனக்கு அம்மை போட்டது. அந்த சூழ்நிலையும் 5வது பேப்பர் நான் எழுதும் பொழுது, என்னை அறியாமல் காய்ச்சலாக ரொம்பவும் உடல் ஃபுல்லா வேர்த்து, அதாவது வரலாறு அன்றை அந்த எக்ஸாம் நடக்குது. அந்த வரலாறு எக்ஸாம்ல அப்படியே ஃபுல்லா வேர்த்து அப்படியே உடம்பெல்லாம் வேர்த்து காய்ச்சல்லாம் வருது. அப்படியே எப்படியோ சிரமப்பட்டு அப்பயும் வந்து அ அ சிலதெல்லாம் வந்து பக்கத்துல எல்லாம் காமிக்கக்கூடிய சூழலா இருந்துச்சு. அவங்களுக்கெல்லாம் ஹிஸ்ட்ரி வராது. எனக்கு உடனே அங்க உள்ள தேர்வு இதில இருக்கக்கூடிய ஒரு டீயோட வாங்கி குடுத்து, அந்த நேரத்தில என்ன அப்படி உத்வேகப்படுத்தி, அந்த டீய குடிச்சது பிற்பாடு, தேநீரை குடித்த பிற்பாடு மறுபடியும் எக்ஸாம் எழுதி, மறுபடியும் அப்போ உள்ள பிரின்சிபல் கேட்டாங்க. முதல்வர் கேட்டாங்க. "தன்மானம், நீங்க கண்டிப்பாக தேர்வு அடுத்த அக்டோபர்ல எழுதிக்கலாமான்னு?" கேட்டாங்க. "இல்ல சார்.
கண்டிப்பாக நம்மை போட்டு இருந்தாலும் பரவால்ல. என்னை தனியாக கூட தேர்வு அறையில அமைதி இருக்க வையுங்க. கண்டிப்பாக நான் எழுதியே தீருவேன் என்று சொல்லி, தனி அறையில பாக்கி 4 சப்ஜெக்ட்டும் அது முக்கியமான சப்ஜெக்ட் காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், அ அக்கவுண்டன்சி இந்த 3 எக்ஸாம் வந்து அ தனி தேர்வறையில உட்கார்ந்து எழுதி 30 பக்கம், 38 பக்கம் எழுதி, நல்ல ஒரு மார்க்கை மதிப்பெண் பெற்று, நான் அப்பொழுதுதான் பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே இன்றைக்கெல்லாம் நம்முடைய இல்லங்க உங்களுக்கு பார்க்குறோம். அ ஒரு செகண்ட்ல பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் வந்து 1 நிமிடத்தில் அவர் நம்பர் வந்து நம்முடைய செல்ஃபோன்லேயே பார்க்கக்கூடிய சூழல இன்னைக்கு பார்க்குறோம். டிவியில பார்க்கக்கூடிய சூழல பார்க்குறோம். அன்னைக்கெல்லாம் மாலை முரசு, மாலை மலர் பார்த்தீங்கன்னா, கடைசி நேரத்தில வரும். அ 6 மணிக்கு 7 மணிக்குன்னு வரும் பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா, சில இடத்துல சிட்டில உள்ளவங்களுக்கு சீக்கிரம் கிடைச்சிரும். கிராமத்தில உள்ளவங்களுக்கு மெதுவா தான் வரும். அதுவும் பேருந்தில வரும். அப்படியும் பொழுது, அப்போ இருக்கக்கூடிய காலத்த விட பேப்பர் வாங்குறதுக்கு கூட இன்னைக்கு பைசா இருக்கக்கூடிய காலத்தில, யாரோ ஒரு பேப்பர் வாங்க நம்ம நம்பரும் இருக்கான்னு எண்ணி பார்க்குறோம் பார்த்தீங்களா? அப்படிலாம் முதல்ல அந்த நம்பர் வந்து ரைட் நம்மளும் வெற்றி பெற்று ஏன்னா எனக்கு கண்டிப்பாக தேர்வில் வெற்றி பெற்றோம் என்பது எனக்கு நம்பிக்கை எழுதும் பொழுதே எனக்கு இருந்தது. இருந்தாலும், அதிலேயும் கண்டிப்பாக இப்படி எழுதியிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு, அந்த தேர்வு முடிந்த பிற்பாடு என்னோட தந்தையருடன் போய் ஒரு அம்மன் கோயில் பெரிய நல்ல புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயில்னு சொல்லுவாங்க. அந்த கோயில்ல தான் குனிந்து நான் மொட்டை அடித்து, இதுவரையிலும் அன்னைக்கு அடித்தது தான். இதுவரையிலும் இன்னும் மொட்டை நான் அடித்தது கிடையாது. எத்தனையோ கோயிலுக்கு போயிருக்கிறேன். ரைட் ஏதோ வேண்டுதல் அப்படின்னு சொல்லிட்டு. இத ஏன் சொல்றேன்னா, முதல்ல என்னுடைய சாதனை என்பது ஒரு தேர்வுக்கே ஏன்னா ஒரு நல்லா படிச்சோம். 11த் +2 அன்னைக்கெல்லாம் வந்து 11த், 12த் 2க்கும் சேர்ந்து தான் இருக்கும். அப்படி ஒரு காலத்தில, இப்படி ஒரு சூழல் நமக்கெல்லாம் இருக்கேன்னு சொல்லிட்டு, அதையும் மீறி சில எனக்கு கல்லூரியில் படிக்கக்கூடிய எண்ணம் இருந்தாலும், அதுக்குள்ள சூழ்நிலை அதாவது பேருந்தில் போய் என்னடா இதெல்லாம் நம்ம சொல்றோமேன்னு நினைக்கும் பொழுது, சில நேரத்தில உவர் நீர் வரும். சில நேரத்தில உவர் நீர் நிறைந்த வெந்நீர் போல் கண்ணீரும் வரும். இதெல்லாம் தாண்டி ஒரு தலைமகன் என்பதற்காக கீழ நமக்கு கீழ ஒரு 3 பேர்கள் இருப்பதால, இதையும் தாண்டி போகும். இதுவும் நன்மைக்கு அப்புட்ன்னு சொல்லிட்டு, அப்புறம் தான் நான் தொழிற்பயிற்சி அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில நாகையில நான் படிக்கக்கூடிய சூழல் இருந்தது. அதாவது என்னை மாமா அவர்கள் தான் படிக்க வைத்தார்கள். இதெல்லாம் ஏன் சொல்லி கேட்டீங்கன்னா, எத்தனையோ சாதனைகளை நாம் கொண்டாடி வருகிறோம். சில சாதனைகள் இப்ப இதெல்லாம் சொல்லும்பொழுது, ச்சே! நம்மளும் இவ்வளோ சிரமப்பட்டு தானே இன்றைக்கு ஒரு 50 வயதை கடந்து உள்ளோம். அப்படிங்கும் பொழுது, எவ்வளோ பேர் இதே போல தான் இதில இருக்கிறவங்கள் எத்தனையோ பேர் சில பேரு அ சொல்வதற்கு தயக்கம் இருக்கும். இந்த தயக்கம் இருந்தாலும், இந்த தயக்கத்தையும் தாண்டி கண்டிப்பாக இதை நம்ம மீண்டு வந்த சாதனை தானே! இதை தான் நமக்கு தூண்டுவதற்காக இருந்த சாதனை தானே! இதுதான் நம்முடைய நாளைக்கு என்றென்று பேசக்கூடியன்னு சொல்லிட்டு, இன்றைக்குமே எந்த சூழ்நிலையுமே சில இடத்துல இடம், பொருள் ஏவல்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? சில இடத்துல சொன்னோம்னா, அது வந்து ஏற்றுக்கொள்ள ஓ! அப்படியாங்கிறப்போ நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கட்டும், மதிப்பு குறைவா இருக்கும். அதையும் தாண்டி ஒரு இதில அரசு பணியில போய் அந்த அரசு தொழிற்பயிற்சியில போயி, அங்க போய் இருந்து தான் நான் 35 ஆண்டு காலமாக கோவையில் நல்ல ஒரு 23 ஆண்டு காலமாக ஒரு நல்ல நிறுவனத்தில் இங்கேயே நான் எதெல்லாம் படிக்க வேண்டும் என்று நினைத்தேனோ, அதெல்லாம் நம்ம டிகிரி படிக்கணும்னு நெனச்சேன். கண்டிப்பாக பிகாம் படிக்கணும் அப்புட்ன்னு சொல்லிட்டு, பாரதியார் யூனிவர்சிட்டியில படிச்சேன். எம்காம் கண்டிப்பா படிக்கணும்னு சொல்லிட்டு, அண்ணாமலையில படிச்சேன். அடுத்தது கண்டிப்பாக யோகால கண்டிப்பா ஒருத்தவங்க சொல்லி, எம்.ஏ யோகா படிச்சேன். இதே போகும்போது, வரும்போதெல்லாம் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில கண்டிப்பாக நம்ம இதில படிக்க மாட்டோமா? ஏன் பல்கலைக்கழகத்தில படிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அந்த எண்ணங்களும், அந்த கனவுகளும் தான் என்னை வந்து தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில எம்.ஏ எம்.ஃபில் யோகா என்னை படிக்க வைத்து, அதுவும் அறம் சார்ந்த ஒழுக்கம், கடமை, ஈகை என்ற அந்த துறையில நான் படிச்சு, அதையும் ஒரு சாதனை நினைவுகளாக இன்றைக்கு பெரிய ஆளுமைகள், வல்லமைகள் நிறைந்த இந்த இணைய நிகழ்வில, அது நட்பு நம்முடைய எல்லார் வீட்லயும் கேலரி இருக்கும். இது நட்புக்கான கேலரியில் சொல்வதில் மிகவும் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த அதையும் தாண்டி, அதையும் முடித்தேன். நல்ல ஒரு லிமிடெட் நிறுவனத்தில அ இன்னும் சொல்லப்போனா இப்ப தான் ஒரு 4 ஆண்டுகளாக இரவு தூக்கத்தை நான் சந்தித்து, நிம்மதியான ஒரு 11 மணிக்குனாலும் படுத்து 5 மணிக்கு எந்திரிக்கக்கூடிய இத பார்க்குறேன். அப்படியான்னு கேட்டீங்கன்னா, 3 ஷிஃப்ட்டும் நான் மேக்ஸிமம் பார்க்கும்போதெல்லாம் 1 1/2 ஷிஃப்ட், 2 ஷிஃப்ட் காலையில போனா இரவாகிவிடும். இரவு போனா பகலாகிவிடும். அதனால தான் நான் அடிக்கடி வீட்ல சொல்லுவேன். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து சிவன் ராத்திரி, மகா சிவராத்திரி, இன்றைக்கு தான் ராத்திரிம்பேன். மகா சிவராத்திரி வந்து முழு நேர நைட் ஷிஃப்ட் பார்க்கும்பொழுது,
ஏன்னா, நம்ம ரமேஷ் ஐயாலாம் ஒரு டைம் சொன்னாங்க. எனக்கே உண்மையிலே வேதனை ஆச்சு. நான் வந்து எப்ப தூங்குகிறேன், எப்ப விழித்துக் கொள்கிறேன், திடீர்ன்ட்டு 2 மணிக்கு கூட ஃபோன் வரும். சார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. திடீர்னு 4 மணிக்கு அசந்து போகும்போது தூக்கம் வரும். இது ஒரு பிரச்சனை வரும் நிறுவனத்திலிருந்து. ஏனால், இது நமக்கு மட்டும் ஒலிக் கொடுப்பதல்ல. உலகுக்கே அதாவது நம்முடைய தேசத்தில் வடமாநிலத்துக்கு கூட நம்ம நெய்வேலியிலேருந்து போகுது. நம்முடைய அடுத்த மாநிலத்துக்கும் நம்ம நெய் போகும்போது, நான் அவரது முக்கியமான ஒரு இயந்திர பணி, தொழில் பணியில, பொறியியல் பணியில இருந்தவாசி. எந்த நேரத்தில ஃபோன் வந்தாலும் உடனே போய் அவர்கள் சாதனை பெற்றதற்கு ஒரு நேரம் சொல்லும்போது, எனக்கு இந்த நினைவில் ஏன் வருகிறது கேட்டால், நான் எழுதி வைத்தோ, இது பண்ணல. என்னுடைய நினைவுகள் வந்து ஒரு முறை அவர் அதை சொல்லும் பொழுது எனக்கு இதா இருக்கு. இதே கௌ நம்ம அருணகிரி ஐயா கூட சமீபத்தில ஒரு முறை பேசும்பொழுது சொன்னார். "சார், அதிகமாக நான் குடும்பத்தோடு இருந்தாலும், அதிகமான வெளியில அப்பப்ப என்னோட சூழ்நிலை பல மொழிகள் தந்ததுனால, நான் அடிக்கடி வெளியூர் தான் போவேன். குடும்பங்களோட ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். ரொம்ப கொஞ்ச நாள். அப்ப பலரும் இதில நான் நிறுத்தினதுக்கு பிற்பாடு அவங்க நெனச்சாங்கன்னா, பலரும் சார் என்னுடைய சாதனை நினைவுகள்ல சொல்ல நெனச்சா நான் இத சொல்லணும் சார்." அப்படின்னு ஒண்ணொண்ணும் ஒவ்வொருத்தர் வந்து அவருடைய தொழில் சார்ந்த நினைவுகள சொல்லுவாங்க. ஏன் சில பேரு நோய் இருக்கு பார்த்தீங்களா? அத விட நான் சொன்ன 6 மாதமாக, 1 வருடமாக, 10 வருடமாக மன உளைச்சலுக்கு ஆளாகி, மனநோய்க்கு ஆளாகி, ஏன் ஒரு விபத்தில் சிக்கி கூட நான் இந்த நேரத்தில இருக்குன்னு சொல்லிலாம் இதில இருக்கிறாங்க. நெறைய பேர் இருப்பாங்க. இந்த இருக்கக்கூடிய இந்த ஒரு 17 நாட்கள்ல, 18 நாட்கள்ல ஒவ்வொருவரும் ஒரு 5 நிமிடமாவது, இல்ல ஒரு 3 நிமிடமாவது சாதனை நினைவுகளாக என்னோட வாழ்க்கையில, என்னுடைய குடும்ப வாழ்க்கையில, என்னுடைய தனிநபர் வாழ்க்கையில கண்டிப்பாக சொன்னால், அ அ சில பேர் சொல்லும் பொழுது, ஓஹோ! இதே ஒரு கண்டிப்பாக இப்படிலாம் ஒருத்தர் கடந்திருக்காங்க. சரி நம்ம இந்த அளவுக்குலாம் போகலையே! சந்தோஷமா இருக்கு. ஓ! அப்ப இதோடலாம் கடந்திருக்கோமே! அப்படின்ட்டு சிலருக்கு நிறைவுகள் கிடைக்கும். செலவு சில பேருக்கு வந்து மனநிறைவுகள் கிடைக்கும். சிலருக்கு வந்து, ஓஹோ! இந்த நினைவுகள்லாம் நம்முடைய சாதனை அடைவதற்கு நம்பளும் விரைவுகளாக ஓட வேண்டும். விரைவிலாக தேட வேண்டும் என்ற எண்ணம்லாம் வரும். அதெல்லாம் முடித்துவிட்டு 20, 30 ஆண்டுகளாக நல்ல ஒரு தொழில்துறை ஆனா இன்றைக்கு கூட தன்குறிப்பு குடுக்கும் பொழுது, இதெல்லாம் நான் குடுத்தேன். என்னை அறியாம குடுத்த தன்குறிப்பு குடுக்கும் 30 ஆண்டுகள் குடுக்கும் பொழுது, பல வேதனைகளையும் சிரமப்பட்டு, அப்புறம் எப்படின்னா, எனக்கு ஒவ்வொருத்தரும் இடம் பார்ப்பாங்க. ஒரு இடத்த பார்த்துட்டு இதுதான் செலக்ஷன் பண்ணுவாங்க. என்னோட நண்பர்களுக்கெல்லாம் உதவி செஞ்சவாச்சு, அவர்களே வந்து ரைட் இவரு கண்டிப்பா ஏதோ செய்யணும். இந்த இடம் அப்புட்னா அவரால வாங்க முடியல. அந்த உடனே ரைட் நீங்க பாதி இடத்தனாலும் வாங்கன்னு சொன்னாங்க. இடத்தையே பார்க்காமல் கிரயம்னு சொல்லுவாங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம் பார்த்தீங்களா? அதில கண்டிப்பாக இதில எத்தன பேர் இருப்பாங்கன்னு தெரியாது. இடமே பார்க்காமல் எந்த இடம்னு தெரியாமயே நான் வாங்கினேன் என்றால் கண்டிப்பாக அந்த சாதனை நினைவுகள் இன்றைக்கு நான் உட்கார்ந்துட்டு உங்களுக்கு நேராக அமர்ந்து கொண்டு இந்த அளவுக்கு நான் பேசுவதற்காக சொந்த வீட்டிலிருந்து பேசுவேன் தரேன் பார்த்தீங்களா? அதையுமே வந்து இருக்க இடம், படுக்க பாய், உண்ண உணவுன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? அந்த பேசிக் நீட்ஸ்ல வந்து இப்படி ஒரு கடவுள் கொடுத்த சொல்லுவாங்கல்ல, மனைவி அமைவதும், மனை அமைவதும் இறைவன் கொடுத்த வரம் அப்படிம்பாங்க. அப்படிப்பட்ட மனையில் இன்றைக்கு நான் இருக்கேன்னு கேட்டால், அதையும் ஒரு சாதனை நினைவுகளாக தான் நினைக்கிறேன். அதேபோல நான் எங்கேயுமே ஒரு பெண் பார்க்க படலமாக பல பேர் 1 வருஷம், 2 வருஷம், 5 வருஷம்லாம் பார்த்துருப்பாங்க. நான் பெண் பார்க்கவே எங்கேயும் போனதில்ல. காரணம் கேட்டா, என்னோட கூட பிறந்த சகோதரி, அவருடைய அ பள்ளி அ ஃப்ரெண்டு. அப்புறம் எங்களுடைய தாய் தந்தையர்களாக சொந்த ஊர்லயே பார்த்து வச்சு, திருப்பி எனக்கு அப்பலாம் பார்த்தீங்கன்னா, வேலை, வீடு, வேலை, வீடு இப்படிதான் அந்த வாழ்க்கையில இருக்கும். 1987, 89, 95 இப்படிலாம். இப்படிப்பட்ட காலத்தெல்லாம் நான் கடந்து தான் வந்தேன். ஆனால் ஒரு 20 காலமாக ஒரு ஒரு குடியிருப்பு நலச்சங்கமா இருக்கட்டும், இலக்கியத்தில முதல் நான் ஒரு பார்வையாளராக சார் இன்னும் ஒரு 5 நிமிடம் மட்டும் எடுத்துக்கிறேன். ஏன்னா சாதனை நினைவுகள்ல சில சோதனை நினைவுகளும் சொன்னா தான் கொஞ்சம் அ அ கொஞ்சம் இருக்கும். அதேபோல சில வேதனை நிகழ்வும் இதுவரையிலும் அ நான் உங்கள்ட்ட பகிரிட்டேன். சில சோதனை நிகழ்வுகளையும் பகிரும் பொழுது தான் அவர்களுடைய உணர்வுகளும் கண்டிப்பாக, ஓ! இப்படிலாம் இருக்காங்கிறப்ப நினைப்பாங்க. அதேபோல இலக்கியத்தில நான் ஒரு பார்வையாளராக போனேன். பார்க்கும் பொழுது, பேசும் பொழுது, ஓ! இப்படிதான் கவிதை படிக்க வேண்டுமா? ஓ! இப்படிதான் கவிதை எழுத வேண்டுமா? ஓ! இப்படிதான் குரல் வளம் வேண்டும். இப்படிதான் சொல்ல வேண்டும். இதை தான் ஆரம்பிக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டேன். வேடிக்கை பார்க்க போன நான்,
அதை வாடிக்கையாக ஆக்கிக் கொண்டு இன்று எனக்கு தெரிந்த ஒரு 35 விருதுகள், பல நூல்களிலும், பல ஆய்வுக் கட்டுரைகள், பல என்னுடைய மனமது செம்மையானான் என்ற முதல் நூல் எழுதியிருக்கிறேன். அதேபோல பல சிறுகதைகள், ஹைக்கூ கவிதைகள் அ அப்பல்லாம் வந்து இருந்து, இன்றைக்கு இந்த தன்மானம் என்றைக்குமே வந்து ஒரு பகுத்தறிவோட வாழ வேண்டும் சொல்லிட்டு, எந்த சூழ்நிலையும் நான் வந்து ஒரு அவமானம் இல்லாமல் தன்மானமா வாழ்ந்து கொள்வதற்கெல்லாம் என்னுடைய சார் சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த மொழிதான் காரணம். என்னுடைய வாழ்க்கைக்கு எத்தனையோ வழிகள் எனக்கு முக்கியம் இருந்தாலும், தாய்மொழியினால் தான் இந்த அளவுக்கு நான் பேசுவதற்கும், பல வாய்ப்புகளை நான் ச நான் அதை வந்து தக்க வைத்துக் கொள்வதற்கும், மொழி உணர்வு, மொழி பற்று அப்படிங்கிறத சொல்லுவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அதேபோல ஒரு 20 ஆண்டு காலமாக இன்றைக்கு பாருங்க, நிகழ்ச்சி தொகுத்து வழங்குவதற்கு பல அமைப்புகளுக்கும், பல நிகழ்வுகளுக்கும் இன்று நான் இலக்கியத்துக்கு மட்டுமல்ல, யோகாவா இருக்கட்டும், எந்த இதா இருந்தாலும் சரி, குடுத்துட்டாங்கன்னா போதும். இன்னைக்கு சில நேரத்தில பாருங்க, அந்த அழைப்பிதழ் சில பேர் அனுப்ப மாட்டாங்க. 10 நிமிஷத்துக்கு முன்னாடி போய் அந்த அழைப்பிதழ பார்த்து, "சார் அவர்களை பற்றி சொல்லுங்க" அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா சரளமாக நம்முடைய ரமேஷ் ஐயா, நம்முடைய நம்முடைய தொண்டை மண்டலம் அருணகிரி ஐயா இவங்கலாம் பேசுறாங்க பார்த்தீங்களா? அதே போல ஒரு 10 நிமிடம் கேப் மட்டும் கொடுங்கன்னு சொல்லிட்டு, ஒரு கொஞ்சம் தண்ணியோ, இல்ல ஒரு டீயோ குடிச்சிட்டு அப்படியே அமர்கள் 1 மணி நேரம், 3 மணி நேரம் வந்து அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? உடனே சொல்லக்கூடியதற்கெல்லாம் காரணமாக இந்த நான் ஜேசி டெல்டா தொழில்நுட்பத்தில் 5 ஆண்டுகளாக ஒரு பார்வையாளராக போனேன். இன்றைக்கு ஒரு பண்பட்ட ஒரு நெறியாளராக அதிலேயும் வருவதற்கெல்லாம் காரணம், அதேபோல் நட்புல இதோட ஒரு 7, 8 தலைப்பில நான் பேசி வருகிறேன். இதற்கெல்லாம் காரணம் இருக்கக்கூடிய இந்த இணையத்தில இருக்கக்கூடிய பல ஆளுமைகளின், அனுபவ ஆசான்களின் அந்த வாழ்த்துக்களும், பாராட்டுகளும் தான் என்னை 100% இந்த அளவுக்கு பேச வைத்து வேடிக்கை பார்க்கிறது. பேச வைத்து அழகு பார்க்கிறது. இன்னும் உங்களிடம் நீங்க பேசுங்கள், பேசுங்கள். உங்களிடம் அந்த அனுபவம் இருக்கு. தனித்திறம் இருக்கு. அந்த மரம் இருக்குங்கிறதுக்கெல்லாம் காரணம் பலருடைய வாழ்த்துகளும், பலருடைய பாராட்டுகள் தான். இதையும் தாண்டி நான் வந்து சர்வீஸ்ல இருந்தாலும், சில மருத்துவ கலிக்கம், நசியம் போன்ற மருந்துகளை வீட்டிலேயே நான் பலருக்கும் சர்வீஸாக பண்ணாலும், எனக்கு ஸ்கை யோகா, வேதாத்திரி மகரிஷி யோகாவுல வந்து 20 ஆண்டு காலமாக தொடர்ந்து நான் அதில வந்து சர்வீஸ் பண்ணி வரேன். அப்பார்ட்மெண்ட்டு, சில அமைப்புகள், மன்றங்களில், சில தொழில் சார்ந்த கம்பெனிகள்லாம் போய் குடுத்துட்டு இருந்துருக்கிறேன். எனக்கு தெரிந்ததுங்கிறத விட, அறிந்த இவர்களுக்கு இது ஒரு கழுத்து வலியா, இவர்களுக்கு இந்த பயிற்சி முதல்ல குடுப்போம். ஒரு மனவியாதியா, முதல்ல வந்து ஒரு அகத்தாய்வு போன்ற ஒரு ஆற்றுப்படுத்தல் சொல்றோம் பார்த்தீங்களா? சைக்காலஜி இந்த உளவியல் சம்பந்தமான கைடு அண்ட் கவுன்சிலிங் குடுப்போம். அதேபோல இவங்களுக்கு மருந்தே தேவையில்ல. ஃபர்ஸ்ட்டு இவங்களுக்கு ஒரு 2 நிமிடம் மௌனத்த குடுப்போம். ஒரு அமைதிய குடுப்போம். ஒரு பொறுமைய குடுப்போம். நான் வந்து பணி செய்ய சொல்லும்பொழுது, என்னை கோபம் வந்து ஒரு பக்கம் வறுமையினாலும் கோபம் வந்தது. அதேபோல பல போட்டியினாலும் எனக்கு கோபம் வந்தது. அந்த கோபத்தெல்லாம் இன்றைக்கு 15 வருடமாக கோபம் எங்கு போணுச்சு? காரணம் கண்டிப்பாக அந்த வேதாத்திரி மகரிஷியோடைய ஸ்கை சிம்ப்ளிஃபை யோகான்னு தான் சொல்ல முடியும். இன்றைக்கு இதில் கூட ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிகழ்விலும் நான் தினம் தினம் பார்க்கிறேன். பல ஆளுமைகள் இதில வல்லமை மிக்கவர்கள் வேதாத்திரி குடும்பத்தில இருப்பாங்க. வேதாத்திரி குடும்பத்தில உறவுகள் இருக்காங்கிறப்ப வந்து நான் சொல்லுவேன். நான் இதில இருந்துக்க போய் ஏன்னா உலக அளவுல இன்னைக்கு வேதாத்தியத்தில இருக்காங்க. அவர்களே இதில இருக்காங்கிறப்ப என்னையும் அறியாமல் சந்தோஷம், சிரிப்பு, மகிழ்ச்சி. ஓஹோ! நமக்கு முன்னோர்கள்லாம் இருக்காருங்களே! அப்புட்ன்னு சொல்வதெல்லாம் கோபமை நான் அ என்னை விட்டு வெளியில போவதற்கு கண்டிப்பாக அகத்தாய்வு, அதில் உள்ள இருக்கக்கூடிய தியானங்கள், உடற்பயிற்சிகள், மொத்தத்தில் முக்கியமாக அவர்களுடைய பழகக்கூடிய பக்குவம் தான் இன்னைக்கு எம்பில் யோகா வந்து என்னை அந்த அளவுக்கு உயர்த்தியதற்கெல்லாம் காரணமாக இருக்கு. பல சென்னையிலிருந்து, திருச்சியிலிருந்து ஏன் இப்ப மறைந்து 101 வயதையும் கடந்த மறைந்த நம்முடைய நல்லக்கன்று ஐயா இருக்காரு பார்த்தீங்களா? அவரிடம் நான் வந்து பொற்கிளியும், விருதும் வந்து 2009, 10ல வந்து ஒரு முறை நான் வாங்கியிருக்கிறது. திருச்சியில வாங்கியிருக்கிறேன். ரொம்ப எனக்கு அவர் ப அ அந்த இந்த மறைவு செய்தி கேட்கும்பொழுது, ச்சே! இந்த மகான்ட்ட தானே இந்த ஒரு எதுவுமே ஒரு சுயநலம் இல்லாத இந்த பொதுநல மகான்ட்ட தானே வாங்கணுங்கிற ஒரு அந்த ஆசை, அந்த அந்த இது எனக்கு உணர்வு ஆட்டோமேட்டிக் வந்துச்சு. அதேபோல பல அரசியல் சார்ந்த பிரமுகர்ட்ட விருது வாங்கியிருக்கேன். பல ஆன்மீக சார்ந்த பிரமுகர்ட்ட விருது வாங்கியிருக்கேன். சில குடும்பத்தில முக்கியமான விருது வாங்கியிருக்கேன். சில தொழில் சார்ந்த என்னன்னா ஒரு கவிதை போட்டில கலந்துக்குவேன். கலந்துட்டு போட்டியில வெற்றின்னு வந்துரும்.
ஆனா பரிசு வாங்குறதுக்கு நான் வேலைக்கு எனக்கு பிடிக்காத விஷயம் பாருங்க இன்னைக்கு நேத்து ஐயா நம்ம தர்மசீலன் ஐயா அவர்ட்ட பேசவே இல்ல. சரி இன்னைக்கு முடியுமான்னு கேட்டாங்க. நான் ஒரு 5 நிமிடம் அமைதியாக இருந்து, ஒரு துரித நிலையில இருந்து, "சரிங்க சார் கண்டிப்பாக நீங்க போடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 பாயிண்ட் இருக்குங்க. போன முறை சொல்லும்பொழுது என்னுடைய சொல்ல முடியல. அதே போல இந்த முறை எனக்கு அந்த வருதுங்களா, ஏன் சாணிங்கிறப்ப வந்து சாதனை நினைவுகள் எத்தனையோ இந்த உலகத்தில் இருந்தாலும் நாம் சந்தித்த இந்த சாதனை நினைவுகளை ஏன் நம்ப சொல்லக்கூடாது? நம்ப அத அனுபவிச்சு தானே, நம்ப செயல்பட்டு தானே வந்திருக்கிறோம். இப்ப தான் மின்சாரம் வந்துச்சுங்க. அதில தான் போட்டுருக்கேன். அத ஏன் நம்ம சொல்லக்கூடாதுங்கிற அந்த ஆதங்கம் தாங்க இன்னைக்கு என்ன சொல்ல வச்சுது. அப்படிப்பட்டதில வந்து 6 ஆயிப்போச்சு. இன்றைக்கு கோடை காலத்தில் 6 போகாட்டாலும், ஆனால் நேரம் வந்து அப்படியே ஒவ்வொரு வினாடிகளாக 60 வினாடிகளாக சென்று கொண்டிருக்கின்றது. இன்னும் ஒரே ஒரு நிமிடம் மட்டும் எடுத்து நிறைவு செய்கிறேன். உண்மையிலேயே ஒரு பள்ளி வாழ்க்கையிலேயும் நான் சோதனைகளையும், வேதனைகளையும் அடைந்தான் சாதனை பட்டிருக்கிறேன். ஒரு பணி வாழ்க்கையிலேயும் எத்தனையோ போட்டிகளும், சிரமங்களும், சங்கடங்களையும் தாண்டி தான் நான் அந்த பணி வாழ்க்கையிலேயும் நான் இருந்து ஒரு 30 ஆண்டுகளாக ஒரு நிறுவனத்தில இருந்து நான் வெளியில வந்திருக்கிறேன். இன்றைக்கு அ ஒரு ஆன்மீக வாழ்க்கையா இருக்கட்டும், இலக்கிய வாழ்க்கையா இருக்கட்டும், எனக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கம் கிடையாது. ஒரே ஒரு கெட்ட பழக்கம் என்னவென்றால், அதிகமாக பேசுவேன். 1 நிமிடம் பேச வேண்டியது 2 நிமிடம் பேசுவேன். இன்றும் என்னுடைய இது வந்து இப்ப என்னன்னா, நானே வந்து இப்ப நெறியாளுகை செய்து செய்து ஓஹோ! 3 நிமிடம் போதும், 1 நிமிடம் போதும், 5 நிமிடம் போதும். கண்டிப்பாக அவர் தலை குனிந்து விட்டால், கண்டிப்பாக பேச்சை நிறுத்த வேண்டும் சொல்லிட்டு, பட்டிமன்றம், பாட்டரங்கம், வழக்காடு மன்றம், விவாத மேடை அப்படின்னு சொல்லிட்டு பல நிகழ்வுகளுக்கு நான் போய் கொண்டிருக்கேன். எனக்கு சிறு வயதிலேயே வந்து அதிகமாக மேடை ஏறி அந்த போட்டோ கொடுப்பதற்கு, போஸ் கொடுக்க நான் அப்பலேருந்து விரும்புறது இல்ல. அதனால வந்து அதிகமாக நான் புகைப்படங்கள மேக்ஸிமம் நான் விரும்ப மாட்டேன். இப்ப எல்லாரும் சொல்லி, "ஓஹோ! வரலாறு முக்கியம்" அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? வரலாறு முக்கியத்திற்கு கண்டிப்பாக இன்றைக்கெல்லாம் சில புகைப்படம் தேவைப்படுது. சில ஒரே ஒரு பாருங்க இப்ப சமீபத்தில கடந்த வாரம் கூட நான் எப்படி சென்னையில இருக்கிற வள்ளுவர் கோட்டம் போல, நான் இப்படி கலைஞர் கோட்டம் திருவாரூர் போயிருந்தேன். அங்க போய் என்னுடைய பேரும் தன்மானம் என்று சமத்துவம் பகுத்தறிவு பகல்னு போடும்போது, அது அது கூட என்னை அறியாமையே ஓஹோ! கண்டிப்பாக நம் கவனமாக இன்னும் இருக்கக்கூடிய காலத்தில தன்மானத்தோட வாழ வேண்டும் என்பதை அவர் சொல்லிட்டு, இப்பொழுது 5 ஆண்டுகளாக கோவையில் பலருக்கும் வந்து ரியல் எஸ்டேட் துறையில, அதாவது வீடு, இடம் எல்லாருக்கும் வாங்கி கொடுத்து, அவர்களுக்கு நல்ல ஒரு கவுன்சிலிங்கா இருந்து, "சார் இதை வாங்குங்க. நாளைக்கு உங்க எதிர்காலம் இருக்கும். இத வாங்கி போடுங்க. கண்டிப்பாக ஏதோ ஒரு சூழலில் ஒரு கண்டிப்பா ஆரோக்கியம் சார்ந்தோ, இல்ல உங்களுடைய குழந்தைகளின் படிப்பு சார்ந்தோ, திருமணம் சார்ந்தோ, இல்ல நமக்கே ஏதாவது ஒரு சிரமம் சார்ந்தோ, இல்ல நாளைக்கு யாருக்காச்சும் ஒரு பொண்ணுக்கோ, பையனுக்கோ ஒரு இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில கிஃப்ட்ங்கிறது ஒரு ஜாமெண்ட்ரி பாக்ஸ் குடுப்பாங்க, பேனா குடுப்பாங்க. இன்னைக்கெல்லாம் திருமணமான குழந்தைகளுக்கு இன்னைக்கு கிஃப்ட்டாக இடத்த குடுக்குறாங்க. 2 சென்ட் இடம் குடுக்குறாங்க. 5 சென்ட் இடம் குடுக்குறாங்க. 1 ஏக்கர் இடம் குடுக்குறாங்க. அதேபோல ஏதோ தெரிந்தோ தெரியாமோ அன்றைக்கு நான் ஒரு சர்வீஸாக ஒவ்வொருத்தரையும் அழைச்சு கொண்டு, நானே வண்டியில அழைச்சிட்டு போய், நானே எல்லாம் பண்ணி செஞ்சேன். இன்னைக்கு கடவுள் கொடுத்த வரம் போல, கடவுள் எனக்கு நல்ல ஒரு தரமான தொழிலை 5 ஆண்டுகளாக ரியல் எஸ்டேட் பிசினஸ் நல்லபடியாக நேர்மையான வழியில் ஒரு விற்பவரா இருக்கட்டும், வாங்குவரா இருக்கட்டும், அவருக்கு நான் உண்மைத்தன்மையாய், உன்னதத்தன்மையாய் இந்த உழைப்பை ஒவ்வொரு நாளும் கொடுக்கிறத சில நிகழ்வுக்கு நான் வர முடியலன்னு சொல்லிட்டு, உண்மையிலேயே இந்த 40 நிமிடமும் என்னுடைய வாழ்க்கையைப் பற்றியும், நான் வளர்ந்த விதத்தைப் பற்றியும், என்னுடைய வளர்ச்சியைப் பற்றியும், நாளை வாழப்போற நிகழ்ச்சியைப் பற்றியும் உங்களிடம் ஒரு ஒரு 50% இல்ல 70% கண்டிப்பாக கூறியிருக்கிறேன். உண்மையிலேயே இதில் ஏதாவது தவறுகள் இருந்தாலோ, ஏதாவது நான் சுட்டிக் காண்பது கண்டிப்பாக இதையும் அதிகமா சொல்லிவிட்டேன்னு நெனச்சாலோ, கண்டிப்பாக என்னை மன்னித்து விடுங்கள். அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே சா, நீ அப்படின்பது சாதனை நினைவுகளாக என்னைப் பற்றியும், இந்த சாத்வீகத்தைப் பற்றியும், அந்த நம்முடைய நிவேதா அந்த சாதனை பெண்ணைப் பற்றியும், அதேபோல சாந்தமான நிலையைப் பற்றியும் முழுமையாக கூறியிருப்பேன் என்று சொல்லி, இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி, இணையத்தில் இதுவரையும் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த அத்தனை நல்லவங்களுக்கு நன்றி கூறி, இந்த 6:10 நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி சார். இன்றைய உரையின் தொகுப்பு பகிர்வு. அன்பு மரியாதையும் கலந்த நட்புலரி குடும்ப உறுப்பினர்களே, நட்புலரியின் நிறுவன தலைவர், அறிவை நேசிக்கும் நண்பர்களே, அனைவருக்கும் இதயங்கனிந்த வணக்கம் என்று தொடங்கி, இன்றைய நட்புலரி மேடையில் திரு தன்மானம் அவர்கள் வழங்கிய அருமையான உரையை கேட்கும் வாய்ப்பு எல்லோருக்கும் மகிழ்ச்சி அளித்தது. அவர் தனது உரையை மகாகவி பாரதியாரின் கவிதை வரிகளால் தொடங்கினார்.
அது ஒரு நல்ல தொடக்கம் மட்டுமல்ல, தமிழ் மொழியின் உணர்வை நினைவூட்டும் அழகான தொடக்கம். அவர் கூறிய ஒரு முக்கியமான வரி, "மொழிதான் உணர்வு. உண்மையில் ஒரு மனிதனின் அடையாளம் அவனுடைய மொழியில் தான் இருக்கிறது." கடந்த மாதம் நட்புலரி மேடையில் தலை எழுத்தை மையமாகக் கொண்டு உரைகள் நடைபெற்றன. இந்த மாதம் நெடில் நீ குறில் என்ற தலைப்பில் ஏற்கனவே 12 பேர்கள் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்துள்ளனர். கடந்த வாரம் சாரு நிவேதா அவர்களைப் பற்றி சர்வதேச மகளிர் தின நிகழ்ச்சியில் நான் கேட்ட உரையை இன்று நினைவு கொண்டு, சுவாமி விவேகானந்தரின் சீடராக பெண்களின் கல்வி மற்றும் விழிப்புணர்வுக்கு செய்த பணி நம்மை ஆழமாக சிந்திக்க வைத்தது. அதனைத் தொடர்ந்து திரு தன்மனம் அவர்கள் என்ற எழுத்தின் பல பரிணாமங்களை அழகாக எடுத்துரைத்தார். அவர் குறிப்பிட்ட சாந்தமான நிலை இன்றைய வேகமான உலகில் மிகவும் அவசியமான ஒன்று. அகம், புறம் என்ற இரண்டிலும் மன அமைதி இருந்தால்தான் வாழ்க்கை சமநிலையாக இருக்கும் என்று அவர் எடுத்துரைத்த மிகவும் அருமை. அதேபோல அக்கனை, மூலாதாரம் போன்ற யோகா நிலைகள் மனநலத்துக்கும் உடல் நலத்துக்கும் உதவுகின்றன என்ற விஷயத்தையும் அவர் அழகாக விளக்கினார். அதன் பிறகு சாகச நிலை பற்றி கூறினார். நம் நாட்டின் பாதுகாப்புக்காக எந்த சூழலிலும் பணியாற்றும் நமது முப்படை வீரர்களும் அவர்களின் தியாகமும் பெருமைப்பட வைக்கிறது. அதேபோல் சாத்வீக நிலை மற்றும் சாத்வீக உணவு பற்றியும் அவர் விளக்கினார். நமது சிந்தனை சுத்தமாக இருக்க உணவும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்ற அவருடைய கருத்து மிகவும் முக்கியமானது. அவர் பகிர்ந்த தனது வாழ்க்கை அனுபவம் இன்றைய உரையின் மிக முக்கியமான பகுதி. சாதாரண கிராமத்தில் பிறந்து வறட்சி, வெள்ளம் போன்ற பல சவால்களை கடந்து தெருவிளக்கின் கீழ் படித்து +2 தேர்வை எழுதிய அனுபவம், உண்மையான சாதனை நினைவுகள். அந்த காலத்தில் தேர்வு முடிவை காகிதத்தில் தான் பார்த்தோம், பத்திரிகையில் தான் பார்த்தோம். ஒரு நொடியில் மொபைலில் தெரிந்து கொள்கிறோம் என்று பல அனுபவங்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி கூறி பின்னூட்டத்திற்கு செல்கிறோம். ரமேஷ் சார், உங்களுடைய பின்னூட்டத்தை தொடரலாம். நன்றி அருணகிரி சார். இன்னைக்கு அருமையான ஒரு நிகழ்வு. சாணி அதில் பார்த்தோம்னாக்கா நிறைய புது புது விஷயங்கள், சாகச நினைவுகள், சாந்தமான நிலை, அந்த சாதனை நினைவுகள், நிறைய விஷயங்கள் இன்னைக்கு குறிப்பிட்டிருக்கீங்க. அவரோட சொந்த அனுபவங்களாக இருந்தாலும் சரி, பல பல விஷயங்களை நிறைய கூறியிருக்கிறார் அவரு. அந்த வகையில நிறைய தன்மானம் ஐயா இன்னைக்கு டெல்டா தொழில்முனைவோர் கூட்டமைப்புல அவரை எனக்கு அறிமுகம் இருந்தது. நிறைய சாதனைகளை அந்த டெல்டா தொழில்முனைவோர் கூட்டமைப்புல நிறைய செஞ்சிருக்கிறாங்க. ஒரு இனிமையான நண்பர். பல சாதனைகள் நிகழ்த்தியவர் இன்னைக்கு சாணியில பல விஷயங்கள் சொல்லியிருக்காரு. எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு மேல வந்தது, +2ல ஒரு மாலை மரத்துல ரிசல்ட் பார்த்ததுல நிறைய நிகழ்ச்சியா இருந்தது. எதுவும் சொல்லாது, யோகா பத்தின இம்பார்ட்டன்ஸ் சொன்னாரு. அருமையான ஒரு உரை, நல்ல தொகுப்பா அழகா சொல்லிருக்கிறாங்க. நான் பேருந்தில் பயணம் பண்றதுனால ரொம்ப பேச முடியல. அதோட ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். யாழினியன் அப்படின்னு ஒரு நண்பர் இன்னைக்கு இணைஞ்சிருக்கிறாங்க. என் கூட நான் திருச்சியில இருந்து ரிட்டர்ன் வரும்போது என் கூட பயணிச்சாரு ஒரு தனலட்சுமி சீனிவாசனுடைய அந்த கல்லூரிய ஸ்டூடெண்ட். அவர்கிட்ட நானும் கலிவரன் ஐயாவும் பேசிட்டு வரும்போது இந்த நம்ம நற்பல நினைவுகள் பற்றி சொன்னோம். அவரை இன்னைக்கு கலந்து சொன்னோம். ஒரு மாணவர், நிறைய அனுபவசாலிகளை நம்ம இந்த தளத்துல இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டையும் இன்ட்ரோடியூஸ் பண்றோம். அவரும் இந்த தளத்துல வந்திருக்காரு. என் பேச்சு கேட்டு அவரும் தொடர்ந்து இதுல பயணிப்பார்ன்ற நம்பிக்கையோட அவரையும் இன்ட்ரோடியூஸ் பண்றோம். அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிச்சு அருமையான உரையை கேட்டோம். தன்மானமையா நன்றி. யாழையும் வரவேற்கிறோம். நன்றி. நன்றி நன்றி ரமேஷ் சார். இன்று புதுவரவாக வந்திருக்கும் யாழினியன் அவர்களை நற்புலரி சார்பாக வருகை வரவேற்று அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து உங்களுடைய பின்னோட்டத்திற்கு நன்றி தெரிவித்து, அடுத்ததாக ஜோதி மேடம் உங்களுடைய பின்னோட்டத்தை. அனைவருக்கும் வணக்கம். நான் இதில் கற்றுக்கொண்டது 2 விஷயம். ஐயா ரொம்ப அருமையாக உரையாற்றினாங்க. முதல்ல சாந்தம் என்பது சந்தோஷம். அப்புறம் அது மனம் எப்படி வச்சுக்கணும் அப்படின்னு பேசினாரு. சாகச நிலை, அது நம்ம முடியும்னு நினைச்சா முடியும் அப்படின்றதும், சாத்வீக நிலை அது இருந்தாதான் எதுவுமே முடியுங்கிறதும் சொன்னாங்க. அதே போல அவருடைய 2வது விஷயம் அவருடைய எக்ஸாம் டைம் அந்த இது சொன்னாரு. ஆங்ஸைட்டி வந்தபோது அந்த நேரம்
நல்லபடியா நம்ம செயல்படுத்தணும். அது ரொம்ப இன்ஸ்பிரேஷனலா இருந்தது. நன்றிங்க ஐயா. அனைவருக்கும் நன்றி. நன்றி நன்றி ஜோதிமா. அண்ணன் ஐயா யாழினியன் அவருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து அவரையும் அதை அறிமுகப்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு கேட்கிறேன். எஸ் சார், கண்டிப்பா சார். அடுத்த சரவணன் சார், உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். சரவணன் சார். சார் வணக்கம் சார். சார் அனைவருக்கும் வணக்கம் சார். ரொம்ப சிறப்பாக இருந்தது சார் இன்னைக்கு ஸ்பீச்சு. நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. அதே மாதிரி இந்த உடம்பு முடியல தனி அறையில் உட்காந்து எழுதுனேன், பரீட்சை எழுதுனேன், பாஸ் பண்ணேன் அப்படின்னு சொன்னீங்க. ஸ்கை யோகா பண்ணியிருக்கேன், எம்ஏ யோகா பண்ணியிருக்கேன்னு சொன்னீங்க. நிறைய உங்கள் பொது சொந்த வாழ்க்கையோட கருத்துக்களை எடுத்து சாதனைகளாக நிறையா சொன்னீங்க சார். ரொம்ப சிறப்பாக இருந்தது சார். வாழ்த்துக்கள் சார். சார் வாய்ப்புக்கு நன்றி சார். நன்றி நன்றி சரவணன் சார். எம்ஏ தமிழ், எம்ஃபில், எம்காம் பண்ணியிருக்காங்க. யோகாவில் தான் எம்ஃபில் நினைக்கிறேன் சார். அடுத்ததா நன்றி சரவணன் சார். அடுத்த முத்துலட்சுமி மேம், உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். தேங்க்யூ சார். அனைவருக்கும் நற்புலரி காலை வணக்கம். தன்மானம் சார், உங்க செஷன் ரொம்ப அருமையா இருந்தது. எவ்வளவு வித்தியாசமா திங்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அதாவது வித்தியாசங்கிறத தாண்டி ஒய்டா எங்கேருந்து எங்கெல்லாம் இதை வந்து இது பண்ண முடியுங்கிற அளவுக்கு நீங்க உங்களுடைய இதுல நிறைய கருத்துக்களை பரிமாறிக்கிட்டீங்க. சாந்த நிலை, சாகச நிலை, சாத்வீக நிலை, இந்த 3 நிலைகளையும் வந்து ரொம்ப அழகா ஒரு எக்ஸாம்பிளோட ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அது உங்களுடைய அந்த பற்று, அதுல இருக்கிற அந்த ஆழமான ஈடுபாடு எல்லாமே தெரிஞ்சுது. நீங்க கடந்து வந்த அந்த கரடு முரடான அந்த பாதைகள் வந்து எவ்வளவு இது ஒரு லைஃப்ல நம்ம இந்த அளவுக்கு வரணும் அப்படின்னா இட் இஸ் நாட் அன் ஈஸி ஸ்டெப். ஜஸ்ட் ஒரு நிமிஷத்துல வர முடியாது. எவ்வளவு சோதனைகள், சாதனைகள் இதெல்லாம் கடந்துதான் வந்து இன்னைக்கு இந்த நிலைமைக்கு நம்ம வர முடியும் அப்படிங்கிறதையும் நிறைய பகிர்ந்துக்கிட்டீங்க. அதுவும் அந்த சின்ன வயசுல இருந்தே வந்து எவ்வளவு டெஸ்ட், அதாவது சோதனைகள் தான் நம்ம சொல்ல முடியும். அந்த எக்ஸாம் டைம்ல இருந்து எல்லாமே. ஆனா எல்லாத்தையும் வந்து நீங்க ஹேண்டில் பண்ண விதம் வந்து ரொம்ப பொறுமையா அதை ஹேண்டில் பண்ணி ஆப்டா அந்த சிச்சுவேஷனை அதை கடந்து வந்து நீங்க ஒரு சிச்சுவேஷனை கடந்து வரும்போதும் அதுக்கு அடுத்த நிலைக்கு நீங்க பயணம் பண்ணிட்டே வரீங்க. அது ரொம்ப அருமையா இருந்துச்சு. நீங்க சொன்ன மாதிரி டெல்டா செஷன்ல இன்னைக்கு வந்து நீங்க இல்லாம அந்த செஷன் முடியாது. அந்த அளவுக்கு எல்லா நாளும் வந்து முடிவுரை வந்து நீங்க தான் சார். நான் பார்த்த வரைக்கும் நான் மோஸ்ட்லி அட்டன் பண்ணுவேன். அன்னைக்கு எல்லா நாளும் உங்களை ஆசையா கூப்பிடுவாங்க, தன்மானம் சார் எங்க, தன்மானம் சார் எங்கன்ட்டு. எனக்கு அது ஆச்சரியமா இருக்கும். நீங்க டெய்லி வருவீங்க, நீங்களும் வந்து எப்படி இருந்தாலும் அந்த மொத்த இதையும் சம பண்ணி வேற சொல்வீங்க அந்த இது. நான் நினைப்பேன் எப்படி இவங்க அவ்வளோத்தையும் கவனிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து கூறுற விதமும் நல்லா இருக்கும். அந்த அளவுக்கு டெல்டா செஷன்ல ஒரு இன்றியமையாத இதுவா நீங்க இருக்கிறீங்க. தேங்க்யூ சார். அந்த இது ஒரு அருமையான இது கருத்துக்கு நிச்சயம். அப்புறம் ஒரு சிறிய ஒரு இது இன்ஃபர்மேஷனுக்காக நான் உங்ககிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன். நீங்க வந்து அங்க சாரு நிவேதிதா அந்த பத்தி சொன்னீங்க. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவங்க வந்து சகோதரி நிவேதிதா, அவங்க வந்து விவேகானந்தருடைய சீடர். நீங்க சொன்ன மாதிரி அயர்லாந்துல இருந்து பிறந்து சோசியல் ரிஃபார்ம் இந்த இது எல்லாமே பண்ணி நம்மளுடைய பெண்கள் இதுக்காக இது பண்ணியிருக்காங்க. வெரி குட் லீடர்ஷிப். அவங்க வந்து நம்ம சமூகத்துக்கு ஆற்றிய தொண்டு ரொம்ப மதிப்பிற்குரியது. சாரு நிவேதிதாவும் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு ரைட்டர். நான் படித்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு ரைட்டர். அவங்களும் ஒரு ஃபேமஸ் ரைட்டர். சோ இவங்க 2 பேரும் வேற வேறன்னு நான் நினைக்கிறேன். அது எனக்கு நீங்க அப்புறமா பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்க சார். தேங்க்யூ சார். வெரி நைஸ் செஷன் சார். எக்ஸலண்ட். நன்றி முத்துலட்சுமி மேம். சார் வந்து நிறைய யோகா, மனநல ஆலோசனை, மருத்துவம், சமூக சேவை, பல துறையில வந்து அவர் தொடர்ந்து அந்த அனுபவங்களையும் அதை வந்து வாழ்க்கையில கிடைத்த அனுபவங்களை வந்து அறிவா மாற்றி சமுதாயத்தோட பகிர்வது தான் உண்மையான சாதனை அப்படின்ற மாதிரி பின்னோட்டத்தையும் சிறப்பாக சொல்லியிருக்கீங்க. சார் சொல்லும்போது அந்த 2 பர்சனாலிட்டியும் டிஃப்ரெண்டா இல்லை சேமா அப்படின்றத ஏற்புரையில சொல்லுவார்னு நினைக்கிறேன். அடுத்ததா ஜெகநாத சார், உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம். நன்றி அருணகிரி சார். அனைவருக்கும் வணக்கம். யாழினியன் அவர்களுக்கு வணக்கம், வருக என வரவேற்கிறேன். அடுத்து தன்மானம் அவர்கள் அவர் தலைப்புல பேசும்பொழுது நிறைய ஒரு இதுல ஒரு 10-15 இடத்துல தலையை ரெஃபர் பண்ணி சொன்னாங்க. அது மாதிரி இன்னைக்கு சாந்த நிலை, சாதனை நிகழ்வுகள், சாது நிவேதிதா, அது அந்த இது சொல்லும்போது நான் அதான் சாது நிவேதிதா இல்லை, அது வெறும் நிவேதிதா தான் அவங்க.
அதுக்கு எனக்கு தெரியும், அவங்க விவேகானந்தரோட சிஷ்யை அவங்க. அது ஒன்றும் ஒரு சாதி நிவேதித்தான்றவர் ரைட்டர். அதுக்கப்புறமா அவரோட சாதனை நிகழ்வுகளை சொல்லும் போது எல்லாமே ரொம்ப சிறப்பா இருந்தது. அவர் +2 படிக்கும் பொழுது ஒரு அம்மை வாய்ப்பட்டதுனால, அம்மை நோய் தொற்றுனால அவர் வந்து தனியா பரீட்சை எழுதி அதுல வெற்றி பெற்று அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கை முழுவதும் மற்றவர்களுக்காகவும் இப்ப ஏன்னா ரியல் எஸ்டேட் துறையில இருக்கும் பொழுது நிறைய பேர்களுக்கு வந்து அனுபவங்கள் வித்தியாசமா இருக்கும். அவர் சொன்ன மாதிரி மற்றவர்களுக்கு ஒரு நல்ல அனுபவத்தை கொடுக்கறதுன்னும் பொழுது அது மிகவும் வரவேற்க தகுந்தது. போன தடவை மாதிரி அவர் இந்த தடவை 4 விஷயங்களை சொல்லியிருந்தாரு. அது 4மே சிறப்பா இருந்தது. அவருடைய சாதனை நிகழ்வுகள் நல்லா இருந்தது. சோதனைகளை கடந்து வந்ததையும் அவர் சொன்னாரு. இன்க்ளூடிங் அவருடைய 3 ஷிஃப்ட்ல இருந்தது. ஏன்னா நானு ரமேஷ்கெல்லாம் 3 ஷிஃப்ட்டை பத்தி தெரியும். நாங்க ஜாயின் பண்ணும்போது 3 ஷிஃப்ட்ல இருப்போம். அப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு அதுக்கப்புறமா வெளியே வருவோம். அந்த 3 ஷிஃப்ட்ல ஒர்க் பண்றதுன்றது எவ்வளவு சிரமமானதுன்றது தெரியும். அதுவே ஒரு சாதனையா கூட எடுத்துக்கலாம். நம்ம என்ன சாதிச்சோன்றதுக்கு பார்க்கும்போது அது ஒரு சாதனையா கூட எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவர் சிறப்பா சொன்னாரு. அவருடைய முயற்சி நன்றாக இருந்தது. நன்றி, வணக்கம். நன்றி நன்றி ஜெகநாத் சார். யாழினியன் உங்களுக்கான அறிமுகப்படுத்திங்க உங்களை பத்தின. தேங்க்யூ சார். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் யாழினியன். நான் விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்தவன். பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் பொறியியல் கல்லூரியை படிச்சுட்டு இருக்கேன். 3வது வருஷம் படிப்பு படிக்கிறேன். நேற்று எதர்ச்சியா திரு ரமேஷ் அவர்களுடைய பயணத்தோட நாங்கள் தொடர்ந்தோம். அப்போ பேசிட்டு இருக்கிறப்போ இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் நடத்திட்டு இருக்கோம், நீங்க கொஞ்சம் அட்டன் பண்ணுங்க, உங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சார் தான் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அப்புறம் சரிங்க சார் அவரோட பேச்சு மதிச்சு நானும் இன்னைக்கு வந்தேன். ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. திரு பத்மானம் அவர்களுடைய பேச்சு, உரை எல்லாமே அற்புதமாக இருக்கு. நானும் உங்களோட பயணிப்பேன் நம்புறேன். தேங்க்யூ. நன்றி யாழினியன், வாழ்த்துக்கள், தொடர்ந்து பயணிங்க. அடுத்ததாக சுனிதா மேம் உங்களுடைய பின்னோட்டத்தை. தேங்க்யூ சார். அனைவருக்கும் காலை வணக்கம். சார் அந்த சாணி அப்படின்னு கேட்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம நினைவுக்கு வர்றது வந்து இந்த சாதனை நிகழ்வுகள், நிலைகள் அப்படிதான் நமக்கு வரும். அந்த சாதனைன்னு சொல்லும்போது நம்ம நினைக்கும் போது என்ன நினைப்போம் அப்படின்னா, யார் சாதனை பண்ணியிருக்கா, யாரை சொல்லலாம் அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனா சார் வந்து டிஃப்ரெண்டா வேற யாரையும் சொல்ல வேணாம், நான் என்னைய நானே சொல்லிக்கிறேன் அப்படின்னு சூப்பரா அவருடைய வாழ்க்கை வரலாறு எல்லாருக்கும் தெரியணும் சார். ஏன்னா ஒவ்வொரு மனுஷனும் சின்ன சின்ன சோதனையை கடந்து வரும்போதும் நம்மளும் ஒரு சாதனையாளர் தான். எவ்வளவோ சோதனைகளை நம்ம கடந்து வர்றோம். அப்போ வந்து நம்ம மற்றவங்களே சாதனையாளர்னு சொல்றதை விட நாமும் சாதனையாளர் தான், நம்மளும் சோதனைகளை கடந்து வர்றோம் அப்படின்னு சொல்லி சார் வந்து அவரை பத்தி சொன்ன விதங்கள், அவர் வளர்ந்த விதங்கள், அவர் வேலை செய்த விதங்கள், எப்படி எப்படி பல்வேறு துறைகள்ல எப்படி சிறந்து விளங்குறார் அப்படின்றத வந்து இதுல அழகா சொன்னாங்க. தேங்க்யூ சார். அதுக்கப்புறம் வந்து சார் சிறப்பா உரையாற்றுறதுக்கு சாருக்கு வாழ்த்துக்கள். நன்றி சார். நன்றி சுமிதா மேம். வேற யாராவது பின்னோட்டம் இல்லைன்னா நம்ம வந்து இன்கால் மெசேஜ் போறோம். ஓகே, லாவண்யா மணிமுத்து மேம், நைஸ் செஷன். எஸ் மேம். ஐயா அருணகிரி சார், நன்றி, வாழ்க வளமுடன். சாரி லேட்டா வந்து பத்மானம் ஐயா நல்லா பேசினாங்க. இடையில நான் லேட்டா தான் வந்தேன். இருந்தாலும் அவருடைய சாதனை நினைவுகளை கேட்டேன். ரொம்ப சந்தோஷம். இப்படியெல்லாம் வந்து முன்னேற முடியும் அவர் சொன்னாங்க. நாங்களும் பல சாதனைகளை நிகழ்ச்சிக்கு தான் வந்திருக்கோங்கிறது மாதிரி அவருடைய நினைவுகளை கேட்டோம். எப்படிலாம் வாழ்க்கை ஒரு போராட்டமே ஒரு சாதனை தான் அப்படிங்கிறது நல்லாவே புரிஞ்சுது. இன்னொரு சந்தர்ப்பம் கிடைச்சா கண்டிப்பா என்னுடைய நினைவுகளை நான் பகிர்ந்துப்பேன். அந்த சமயம் அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஐயா ஏற்கனவே வந்து பேசும்போது நிறைய டைம் கேட்டிருக்கேன் அவருடைய நினைவுகள் பேசுறது. அதே மாதிரி இதுல அவர் பேசுனதும் நல்லா இருந்தது. எவ்வளவோ கருத்துக்கள் சொன்னாங்க. எப்படிலாம் ஒரு போராட்டமான வாழ்க்கையில நாம நீண்டு வர்றது ஒரு சாதனை அப்படிங்கிறது அவருடைய வாழ்க்கை வரலாறு ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். வாழ்த்துக்கள். மென்மேலும் நீங்க நல்ல நன்மையில வளரணும்னு வாழ்த்துக்கள் சார். நன்றி நாகவல்லி மேம். நீங்க பேசணும்னா கண்டிப்பா. எஸ் மேம், கொஞ்சம் ஜஸ்ட் வெயிட்.
ஸோ நிறுவனர் குமரேசன் தர்மசீலன் ஐயா கிட்ட கால் பண்ணுங்க. 17 டேஸ் இன்னும் இருக்கு. ஈவன் யாழினியன் நீங்க கூட ப்ரெசென்ட் பண்ணணும்னா நம்பர் தருவார் ரமேஷ் சார். கால் பண்ணி பேசுங்க. ஒரு நாள் நீங்க ப்ரெசென்ட் பண்ணலாம். எஸ் மேம், நீங்க ப்ரெசென்ட் பண்ணுங்க. எஸ் சார் குட் மார்னிங் டு ஆல். வெல்கம் டு யாழ் யூனியன். ஸ்டூடெண்டா இருந்துகிட்டு இந்த தளத்துல ஐயாவுடைய வார்த்தையை கேட்டு நீங்க வந்து ஜாயின் பண்ணிருக்கீங்க. ஸ்டூடெண்டா இருந்துகிட்டு இவ்வளவு இன்ஸ்பிரேஷன். எஸ், இப்ப இந்த வயசுலயே இப்படி மத்தவங்களுடைய பேச்சை கேட்கறதுக்கு இப்பெல்லாம் நாட் ரெடி டு சம் ஸ்டூடெண்ட்ஸ். பட் நானும் அதுல கலந்துக்கிறேன்னு சொல்லி வந்தீங்க பாத்தீங்களா, யூ ஆர் வெரி கிரேட். நீங்க இவங்களோட பயணம் பண்ணுங்க. நீங்க எவ்வளவு சீக்கிரமா எவ்வளவு சிந்தனைகளை வளர்த்துக்கிட்டு நீங்க எவ்வளவு தூரம் போறீங்கன்றதை நீங்களே அதை உணர போறீங்க. அதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் இது. நிறைய மெசேஜை கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. அத்தனை புத்தகங்கள் எல்லாம் நம்மளால படிக்க முடியாது. நம்ம கடந்து வந்த பாதைகள்ல நம்ம பாதி தூரத்துல இருக்கிறோம். ஆனா அவங்க அடிப்படையில ஆழ்ந்த இதுல இருந்தே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ சச் ஏ கிரேட் பிளாட்ஃபார்ம் திஸ். அண்ட் நீங்க ஆல்சோ இதுல வந்து ஒரு ஸ்டூடெண்டா இருந்துகிட்டு நீங்க வந்ததே மிகப்பெரிய விஷயம். ஐ சல்யூட் டு யூ அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சாருக்கு ஃபீட்பேக், எஸ், ஃபீட்பேக் கொடுக்கணுங்கிறதே கிடையாது. எனக்கு ஒவ்வொருத்தங்களுமே வெரி கிரேட். ஆனாலும் உங்களுக்கு ஒரு சல்யூட் கொடுக்கணும், ஒரு குட் மார்னிங் சொல்லணும். அதுலதான் ஒரு சந்தோஷம்ன்றதுதான் நான் ஒரு பாடமா இதுல வச்சுக்கிட்டு வந்திருக்கேன். இல்லைன்னா என்னால உங்க அளவுக்குலாம் எதையுமே புரிஞ்சிக்க கூட முடியாத ஒரு மைண்டா தான் இருக்கு எனக்கு. எனிவே நீங்க எடுக்கிற எஃபோர்ட்டுக்கு நானும் உங்களோட இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லி ஒரு ஹாப்பினஸ் கிரியேட் பண்ணுங்கிறதுக்காக தான் நான் வரேன் இந்த இதுல. தேங்க்யூ ஸோ மச் தன்மான சார். உங்க பேரே பாருங்களேன், யாராவது இப்படி வைப்பாங்களா? உங்களுக்கு வச்சிருக்காங்க பாருங்க. உங்க அம்மா எவ்வளவு யோசிச்சாங்கன்னு தெரியல. தன்மானம் அப்படிங்கிறது ஒரு தடவை நான் வந்து கோபிநாத்தோட இதை பார்க்கும்போது உங்க பேர் டிஃப்ரெண்டா தமிழ்நாடு, இந்தியா, தன்மானம் அப்படின்லாம் சொல்லும் போது தன்மானங்கிற ஒரு பேர் இருந்தது. அது நீங்க தானே என்னன்னு தெரியல. இப்ப அதை நான் ரீகால் பண்றேன். ஸோ உங்க நேம்லயே அது இருக்குது. நீங்க உங்க கடந்து வந்த பாதையும் அப்படிதான் இருக்கு. நீங்க ஒரு தொழில்துறை ஐடி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் காலேஜ் படிக்கணும், அதுக்கப்புறம் படிக்கணும்னு. ஸோ உங்களுடைய செல்ஃப் மோட்டிவேஷன், அதுதான் இன்ட்ரென்சிக் மோட்டிவேஷன் சொல்லுவாங்க. ஸோ நீங்களே உங்களை உயர்த்திக்கிட்டீங்க. யாரும் அதுக்கு பெரிய ரீசன் கிடையாது. ஸோ யுவர் செல்ஃப் அகைன் ஐ வாண்ட் டு கோ அப்படின்னு சொல்லி போயிட்டே இருந்து நீங்க இன்னைக்கு பல பேருடைய முன்னிலையில ஒரு அறிவுரை கொடுக்கக்கூடிய இடத்துல நீங்க வந்திருக்கீங்க. ஒரு ஐடிஐ முடிச்சுட்டு அதோட ஏதோ ஒரு தொழில் கல்வியை மட்டும் கத்துக்கிட்டு அதோட நிக்காம ஸோ நீங்க டெவலப் ஆகி உங்களுடைய முன்னேற்றத்துல வந்திருக்கீங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். அதான் இன்ஸ்பிரேஷன் எனக்கு. ஸோ சச் ஏ கிரேட் ஃபார் திஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூ அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த மெம்பர்ஸ் ஆஃப் திஸ் குரூப். தேங்க்யூ ஸோ மச். நன்றி மேம். தேங்க்யூ. சிறப்பான பின்னூட்டம். சிவகனி மேம். அனைவருக்கும் வணக்கம். யாழ் யூனியன் இந்த புதிய வரவு நல்வரவாகட்டும். வெல்கம். டாக்டர் தன்மானம் சார், ரொம்ப நல்லா உங்களுடைய வாழ்க்கையை வந்து இன்னைக்கு அனுபவ பாடத்தை ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க. எவ்வளவு வழிகள் இருந்தாலும் சரி, நல்ல வாழ்க்கை பயணம் அப்படிங்கிறத நம்ம கையில தான் இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா ஒவ்வொரு இடத்துலையும் சிறப்பாக சொன்னீங்க. மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். வாழ்க வளமுடன். வாய்ப்பிற்கு நன்றி அருணகிரி சார். நன்றி சிவகனி மேம். இன்கால் மெசேஜ் போகிறோம். லாவண்யா மணிமுத்து மேம், நைஸ் செஷன் வித் so many references. Thank you sir. Have a nice day all of you. வீரசேகரன் சார், அருமை சாதனைகள் பல புரிந்த சாதனை நாயகரே, வாழிய நீடு. சிவசங்கரி மேம், அருமை சார், உங்கள் சாதனைகள் நிலவுகள் அருமை சார். சாந்தி தவம் பற்றி கூறிய பல தகவல்கள் அருமை, வாழ்த்துக்கள். ரம்யா கமல்ராஜ் மேம், வெரி நைஸ் செஷன் சார், தேங்க்யூ, வாழ்க வளமுடன். கண்ணன் ராஜன் சார், காலை வணக்கம். தமஸ், ரஜஸ், சாத்விகம் என்ற 3 அடிப்படை குணங்களின் கலவையாக மனிதன் உருவாகிறான். அதில் தமஸ் மற்றும் ரஜஸ் அதிகமாக இருந்தால் மனிதன் மேல் நோக்கி ஆன்மீக மற்றும் நற்பண்பு வளர்ச்சி தாமதமாகும். வாழ்க்கையில் கல்வி, படிப்பு மற்றும் பயிற்சி மூலமாக தமஸ், ரஜஸ் குணங்களை குறைத்து சாத்விக குணத்தை வளர்த்து கொள்ளலாம். அப்போது வாழ்க்கை தெளிவாகவும் அமைதியாகவும் மாறும். நிஜ வாழ்க்கை உதாரணங்களும் இதையே நிரூபிக்கின்றன. வாழ வேண்டும் என்று நினைத்தால் சாந்தி நிலவும். வாழ்க்கையை நாம் வாழ முடியும். திறமையான சிறந்த உரை. நன்றி. முத்துலட்சுமி மேம், வெரி நைஸ் செஷன். தன்மானம் சார். மேஜர் நாராயண் சார், டிஃபரண்ட் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் சா நீ
truly appreciate Mr. Tanmanam Ayya. Saru Nivedita is well known to me. He is a prominent writer and an ex-employee of Postal Department and stays in Mylapore. His books have been part of a syllabus in several universities. His seminal work is titled Zero Degree. Muthulesh ma'am, welcome Mr. Yard Indian to our Narpulari Forum. Adagya Tamil Payer. Thank you, Major sir, for the nice clarification. சார் உங்களுடைய ஏற்புரை தரலாம். நன்றி. வணக்கம் சார். வணக்கம். ஒரு குழந்தையாக இருக்கட்டும், ஒரு மனிதராக இருக்கட்டும், ஒரு பதவியில் உயர்ந்தவராக இருக்கட்டும், அவர்கள் உயர்வதற்கு அவருடைய பாராட்டும், அவருடைய பொறுப்புணர்ச்சியும், அவருடைய கடமை உணர்ச்சியும் அப்படி தான் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட இந்த வாழ்த்துதலும் பாராட்டுதலும் என்னை வித்தியாசமாய் சிந்திக்க வைப்பதற்கும் வித்தியாசமாக யோசிக்க வைப்பதற்கு காரணம் அந்த ஆளுமை மிக்க அத்தனை பேருடைய வாழ்த்துதலும் பாராட்டுதலும் என்றென்றும் எனக்கு தினமும் உதிக்கக்கூடிய சூரியனை போல் என்றென்றும் எனக்கு கிடைக்கட்டும் என்று சொல்லி வாழ்த்திய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கு மீண்டும் ஒரு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறி, அதே போல் அந்த நிறுவனர் தர்மசீலன் சார் அவர்கள் நன்றிகளை கூறி, அதே போல் நம்முடைய அருணகிரி சார் நல்ல ஒரு சிறப்பாக அருமையாக நிகழ்ச்சியை தினம் தினம் தொகுத்து வழங்குறாங்க. அவர்களுக்கும் புதிய வரவாக வந்திருக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் யாழ் இனியன் அவர்களுக்கும் நன்றிகளை கூறி, சின்ன ஒரு சொன்னது ரைட் தான் சார். சாரணிபேதாங்கிறது அதுவும் சாரணிபேதாங்கிறது அவருடைய பேர் கு அறிவழகன். அவர் நாகப்பட்டினத்தில் பிறந்தவர். மணங்குத்தி பறவை, தப்பு தாளங்கள், இன்னும் சார் சொன்ன மாரி 0 டிகிரி, ராசலீலா போன்ற பல நூல்களுக்கெல்லாம் சொந்தக்காரர். தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் நல்ல புலமை வாய்ந்தவர். இன்னும் பல விருதுகளுக்கு சொந்தக்கானவர். இது மட்டுமல்லாமல் அவருடைய உண்மையான பெயர், என்னுடைய உண்மையான பெயர் தன்மானம். ஆனால் அவருடைய உண்மையான பெயர் அறிவழகன். அவர் சாரு நிவேதிதாங்கிறத பேரை வச்சுக்கிட்டாரு. அவர் நம்முடைய சக மனிதனுடைய அந்த எப்படிலாம் வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது என்பதை பற்றியும், அப்புறம் அதை விட பிராணிகளுடைய அதோடைய ஜனமான இதை பற்றியும், வாழும்படிய சூழலை பற்றியும், அப்புறம் மற்றும் வாழ்வியல் இயற்கையுடைய சில ரசனைகளையும் சாராம்சங்களையும் நிறைய இதில் சொல்லியிருக்காரு. அதுதான் சார் சார் சொன்ன மாரியும் சின்ன கரெக்ஷன் தான், இல்லைன்னு சொல்ல. கண்டிப்பாக அதற்கு நான் பண்ணி கேட்குறேன். ரொம்ப நன்றி சார். நான் எனக்கு உண்மையிலேயே அது அப்படியே சார் நிவேதை அப்படியே உள்வாங்கி சொல்லும்போது கண்டிப்பாக சொல்ல வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் கண்டிப்பாக சொன்னேன். மிக்க மகிழ்ச்சி. மீண்டும் ஒவ்வொரு மாதமும் கண்டிப்பாக தொடர்ந்து அவ்வப்பொழுது நான் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டாலும் நான் வரும்போதெல்லாம் இந்த நிகழ்ச்சி எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கு என்று சொல்லி மீண்டும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு எதிர்நோக்கி இன்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தன்மனம் சார், சிறப்பான ஏற்புரை. ஜெகநாத் சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்க மாதிரி இருக்கு. மீண்டும் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ஓகே. ஸோ மிடில் ஈஸ்டில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 14வது நாளாக போர் தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. பேய் நாடாண்டால் பிணம் தின்னுன்ற மாதிரி இன்னும் ஆக்ரோஷமாக நடக்கிறதுனால இந்த இணைய நிகழ்வு உலக மக்களின் நன்மைக்காகவும் நட்புலரி உறவுகளின் நன்மைக்காகவும் கூட்டு பிரார்த்தனையோடு நிறைவுக்கு வருகிறது. உலகின் எல்லா உயிர்களையும் படைத்த, நம்ம ரிப்பீட் பண்றீங்களா இல்ல நான் மட்டும் பண்ணவா? சொல்லுங்க. உலகின் எல்லா உயிர்களையும் படைத்த சர்வ வல்லமையும் ஈடு இணையில்லா சக்திகளின் பிறப்பிடமாக உள்ள இயற்கை பேராற்றலே இயற்கை பேராற்றலின் மாபெரும் சக்தியாக மாபெரும் சக்தியாகிய எங்களின் ஆழ்மனதின் நம்பிக்கையாக எங்களுக்குள் பெருக்கெடுத்து ஓடும் நேர்மறை ஆற்றலே அனுதினமும் உற்சாக ஊற்றாய் இருந்து நாங்கள் அனைவரும் சகல ஐஸ்வர்யங்களுடன் ஆனந்தமயமான ஆரோக்கிய வாழ்வினை பெற்று அதிகாரம் ஆளுமை செல்வாக்கு வல்லமை கொண்ட மனிதர்களாக ஞானம் புகழ் வெற்றிகளை அடைந்து நாங்களும்
நாங்களும் எங்கள் குடும்பமும் பரிபூரண திருப்தியுடன் நிறைந்த செல்வ செழிப்புடன் மிகவும் நிம்மதியான வாழ்வினை வாழ்ந்து வருகிறோம். எங்களுக்கு நிம்மதியான வாழ்வினை அளித்த இயற்கை பேராற்றலின் பெருங்கருணைக்கு எங்களின் மனமார்ந்த நன்றி. எங்களின் உணர்வுபூர்வமான நன்றி. எங்களின் ஆத்மார்த்தமான நன்றி. நன்றி.